because we are kings and our words matter. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாபரம் நீரே, என் தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாபரம் நீரே, என் தாரகம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வானிலும் நீரே பூவிலும் நீரே, ஆழியில் நீரே என். வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியில் நீரே, என் நாமத்தில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும்
நீரே, ராஜராஜனா என் சர்வமும் நீரே. தேவனும் நீரே, ஜீவனும் நீரே, ராஜராஜனா என் சர்வமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். தேவனும் நீரே, என் ஜீவனும் நீரே, ராஜராஜனா என் சர்வமும் நீரே. தேவனும் நீரே, ஜீவனும் நீரே, ராஜராஜனா என் சர்வமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். தயவுசெய்து எழுந்தென்று பாடுவோம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும், நல்ல காலத்திலும் கெட்ட காலத்தில் கூட. ஏன்னா காலங்கள் மாறலாம், ஆனால் அவர் மாறுறது கிடையாது. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஆகவே கெட்ட காலத்திலையும் அவரை துதிக்கிறது தான் நல்லது. ஏன்னா அந்த கெட்ட காலத்தை நல்ல காலமாக மாற்றி தரத்துக்கு அவருக்கு வல்லமை உண்டு, சித்தம் உண்டு, விருப்பம் உண்டு. தொடர்ந்து அவரை துதித்து ஆராதிப்போம். எந்த துக்கம் மாற்றி ஆடி பாட செய்தி, நிந்த இன்வஸ்தீரம் கலைந்தி. எந்த துக்கம் மாற்றி ஆடி பாட செய்தி, சந்தோஷத்தால் இடை காட்டி. உள்ளளவும் புகழ்ந்தும்மை ஸ்தோத்தரிப்பேன். அமர்ந்தீரேன் அவனில் நானே, எந்த ஆண்டவரே, என்றென்றும் துதிகளை ஏறெடுப்பேனே. எந்த துக்கம் மாற்றி ஆடி பாட செய்தி, இந்த இல்மஸ்தீரம் கலைந்தி. எந்த துக்கம் மாற்றி ஆடி பாட செய்தி, சந்தோஷத்தால் இடை கட்டி. உள்ளளவும் புகழ்ந்தும்மை ஸ்தோத்தரிப்பேன். அமர்ந்தீரேன் அவனில் நானே, எந்த ஆண்டவரே, என்றென்றும் துதிகளை ஏறெடுப்பேன். எந்த துக்கம் மாற்றி ஆடி பாட செய்தி, இந்த இல்மஸ்தீரம் கலைந்தி. எந்த துக்கம் மாற்றி ஆடி பாட செய்தி, சந்தோஷத்தால் இடை கட்டி. உள்ளளவும் புகழ்ந்தும்மை ஸ்தோத்தரிப்பேன். அமர்ந்தீரேன் அவனில் நானே, எந்த ஆண்டவரே, என்றென்றும் எந்த துக்கம் மாற்றி ஆடி பாட செய்தி, இந்த இல்மஸ்தீரம் கலைந்தி. எந்த துக்கம் மாற்றி ஆடி பாட செய்தி, சந்தோஷத்தால் இடை கட்டி. உள்ளளவும் புகழ்ந்தும்மை ஸ்தோத்தரிப்பேன். அமர்ந்தீரேன் அவனில் நானே, எந்த ஆண்டவரே, என்றென்றும் துதிகளை ஏறெடுப்பேனே. எந்த துக்கம் மாற்றி ஆடி பாட செய்தி, இந்த இல்மஸ்தீரம் கலைந்தி. எந்த துக்கம் மாற்றி ஆடி பாட செய்தி, சந்தோஷத்தால் இடை கட்டி. உள்ளளவும் புகழ்ந்தும்மை ஸ்தோத்தரிப்பேன். அமர்ந்தீரேன் அவனில் நானே, எந்த ஆண்டவரே, என்றென்றும் துதிகளை. ஒரே
சிலுவையின் வஸ்திரம் களைந்தே துக்கம் மாற்றி ஆடி பாட செய்தி சந்தோஷத்தால் இடை கட்டி உள்ளளவும் புகழ்ந்தும்மை ஸ்தோத்தரிப்பேன் அமர்ந்தீரேன் அவனில் நானே எந்த ஆண்டவரே என்றென்றும் துதிகளை என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே அவர் என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே 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 என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே 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 அவர் செய்த சகல உபகாரங்களையும் 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 மறவாதே ஓ என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி ஓ என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே ஓ என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி பரிசுத்த தேவன் நீரே சர்வவல்ல கர்த்தரும் நீரே எங்கள் அன்பின் அடையாளமாக உள்ளங்கள் தந்தோம் பரிசுத்த நீர் பரிசுத்த பரிசுத்த
தேவன் நீரே, சர்வவல்ல கர்த்தரும் நீரே, எங்கள் அன்பின் அடையாளமாக உள்ளங்கள் தங்கும் பரிசுத்தர், நீ பரிசுத்தர். அருள் மாறி என்றும் பொழியும் கிருபையே தந்தையாம் நீரே, எங்கள் அன்பின் அடையாளமாக உள்ளங்கள் தங்கும் கிருபையே தந்தையாம் நீரே. அருள் மாறி என்றும் பொழியும் கிருபையே தந்தையாம் நீரே, எங்கள் அன்பின் அடையாளமாக உள்ளங்கள் தங்கும் கிருபையே தந்தையாம் நீரே. அருமை இயேசு ராஜாவே, அருமை கிறிஸ்து ராஜாவே, எங்கள் அன்பின் அடையாளமாக உள்ளங்கள் இயேசு ராஜாவே, அருமை இயேசு ராஜாவே, அருமை இயேசு ராஜாவே, எங்கள் அன்பின் அடையாளமாக உள்ளங்கள் தங்கும் அருமை கிறிஸ்து ராஜாவே, தூய ஆவியானவர் நீரே, தூய ஆவியானவர் நீரே, எங்கள் அன்பின் அடையாளமாக உள்ளங்கள் தந்தோம் தூய ஆவியானவர் நீரே, தூய ஆவியானவர் நீரே, தூய ஆவியானவர் நீரே, எங்கள் அன்பின் அடையாளமாக உள்ளங்கள் தந்தோம் தூய ஆவியானவர் நீரே, எங்கள் அன்பின் அடையாளமாக உள்ளங்கள் தந்தோம் தூய ஆவியானவர் நீரே. தூயரே உம்மை காண்கையில் இம்முகத்தை உற்று பார்க்கையில் என்னை சூழ்ந்த அனைத்தும் பேரோளியால் விலகிடுதே. சமூகம் என் பேரானந்தம், உந்தன் அன்பு என் புலகாங்கீது, என்னை சூழ்ந்த அனைத்தும்
நான் உயிர் வாழ்வதே உம்மை ஆராதிக்க. எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். ஆராதிப்பேன், நான் உயிர் வாழ்வதே உம்மை ஆராதிக்க. உள்ளங்களை கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் உயிர் வாழ்வதே அவரை ஆராதிக்க, அவரை துதிக்க. ஹல்லேலூயா. அண்ட சராசரங்களும் அவரை துதிக்கிறது. ஓ ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரங்க தாவே. ஓ நீர் மட்டுமே பாத்திரர் ஆண்டவரே, நீர் மட்டுமே பாத்திரர். நீர் துதிகளுக்கு பாத்திரர், எல்லா மகிமைக்கும் பாத்திரர். நீர் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், மரணத்தையும் பாதாளத்தையும் வென்று உயிரோடு கூட எழுந்த தேவன் ஆண்டவரே. நீர் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஓ ஹல்லேலூயா. பிதாவே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலும் உம்முடைய வருகிறோம் கர்த்தாவே. ஓ நீர் மகத்துவம் உள்ள தேவன், மகத்துவம் உள்ள தேவன் ஆண்டவரே, ராஜரிகம் பண்ணுகிறவர். நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் ஆண்டவரே. அப்பேற்பட்ட மகத்தான தேவன், உம்மை போலவே எங்களை உண்டாக்கி இருக்கிறீரே. நாங்கள் சொன்னால் ஆகுமே, நாங்கள் சொன்ன கட்டளையிட அப்படியே நிற்குமே ஆண்டவரே. அதுபோல எங்களை உண்டாக்கி இருக்கிறீரே. அதை எண்ணி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஓ ஹல்லேலூயா. உள்ளங்கள் நன்றியினால் நிறைந்திருக்கிறது கர்த்தாவே. இவ்வளவு அன்புள்ள தேவன் எங்கள் தேவன். இன்று காலை உம்மை நாங்கள் புரிந்து கொள்ளும்படி எங்கள் மனக்கண்களை திறந்தருள்வீராக. நாங்கள் யார் என்பதை புரிந்து கொள்ளும்படி எங்கள் மனக்கண்களை திறப்பீராக. எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே. உம்முடைய தாசனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எங்களுடைய உள்ளத்திலே நல்ல நிலத்திலே போய் விழட்டும் ஆண்டவரே. நூறத்தினே பலன் தரட்டும் கர்த்தாவே. எங்கள் உள்ளங்களை மனங்களை நாங்கள் உமக்கு திறந்து கொடுக்கிறோம். எங்களோடு கூட பேசும். உடைய பிள்ளைகளை தூக்கி எடுப்பீராக. பதிலை தேடி வந்திருக்கிறவர்கள், பிரச்சனைக்கு விமோசனம் தேடி வந்திருக்கிறவர்கள் இன்றைக்கு அதை பெற்றுக்கொள்ளட்டும் கர்த்தாவே. நீர் மாறாதவர், நீர் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிற ஒன்றான மெய் தெய்வம் என்பதை புரிந்து கொள்ளட்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நீர் அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உமக்கு எல்லா துதிகன மகிமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாம் தயவுசெய்து உட்காருவோம். சிறு பிள்ளைகள் சிறுவர் ஆலயத்துக்கு செல்லலாம். காணிக்கைகளை கத்திர அறிக்கிற நேரம். பிள்ளைங்களை இணையதளத்தின் மூலமாக, டிவி மூலமாக எங்களோடு கிடைத்த ஆராயில் பங்கெடுத்து நீங்களும் காணிக்கைகளை செலுத்த விரும்பினால் இப்பொழுது வெப் கிவிலிங் மூலமாக செலுத்தலாம். அல்லது விக்டரி கிறிஸ்டியன் ஃபவுண்டேஷன் பெயருக்கு காசோலைகள் அதை எம்ஓடிடி அனுப்பலாம். சபைத்திட்ட பணிகளுக்காக கொடுக்கக்கூடியவர்கள் அதை வைத்திருந்து முடிந்து போகும் பொழுது போர்ட்டிகோவில் பெரிய காணிக்கை பட்டியலில் செலுத்தும்படி கேட்டுக்கொள்கிறோம். தசமாக காணிகளோட கரங்களை உயர்த்துவோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக் கொடுப்போம். தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, கொடுங்கள் அப்படி கொடுக்கப்படும். அமைக்கி குலைக்கு சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். எந்த அளவில் அளக்கிறீர்களோ அதே இடவினால் திரும்ப கொடுக்கப்படும். என் தேவன் என்னுடைய குறைவுகளை எல்லாம் தம்முடைய மாய்வனை செலுத்தும்படி நிறைவாக்குவார் என்று நான் விசுவாசிக்கிறேன்.
என் காணிக்கினாலே தேவனை கனப்படுத்துகிறேன். ஆமென். கரங்களை கீழே பெற்றுக்கொள்வார்கள். புதிதாக வந்தலை வரவேற்க விரும்புகிறோம். இந்த ஆராதனைக்கு முதல் தடையாக வந்திருந்தால் தயவுசெய்து கரங்களை உயர்த்துங்கள். உள்ளே இருப்பவர்களும் வெளியே இருப்பவர்களும் மேல் அமர்ந்திருப்பவர்களும் ஒரு சில வினாடிகளுக்கு கரங்களை உயர்த்துங்கள். உங்களுக்கு சபை செய்கிற புரோஷரை கொடுப்பார்கள். அந்த புரோஷரின் மத்தியிலே ஒரு அட்டையை பார்ப்பீர்கள். அதில் உங்கள் பெயரையும் விலாசத்தையும் எழுதி நீங்கள் போகும் பொழுது சிடி ஸ்டால் கடைசியில் கொடுத்தால் நம்முடைய போதகர்கள் பேசின 8 செய்திகளை MP3 CDயும் வெற்றியும் வாழ்வுங்கிற மாதாந்திர தமிழ் பத்திரிகையும் வெகுமதியை கூட பெற்றுச் செல்லலாம். 2வது தமிழாரை முடிந்தவுடனே ஒவ்வொரு வாரம் ஞானஸ்தானம் கொடுக்கப்படும். ஞானஸ்தானம் எடுக்கக்கூடியவர்கள் இந்த ஆராதனை முடிந்தவுடனே ஞானஸ்தான தொட்டிக்கு எதிரிலுள்ள சேரில் வந்து அமரும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்கள் இருக்கீங்களா? இங்கே யாராவது? அவங்க ஜெபம் பண்ண போகிறேன். 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறவங்க கையை வைத்து காமிங்க பார்ப்போம். கையை வைத்து காமிங்க தயவுசெய்து. ஓகே, எழுந்து நெல்லுங்க. உள்ளே இருந்தாலும் சரி வெளியே இருந்தாலும் சரி 10th ஸ்டாண்டர்ட் எழுத போகிறவங்க எந்திரிச்சு நெல்லுங்க. வெளியே மெத்த மேலே எங்கே உட்காந்துருந்தாலும் எழுந்திரிச்சு நெல்லுங்க. அப்படியே உங்களுக்கு ஆட்சேபிக்க போகணும். அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு நாமத்தில் வருகிறோம். இந்த பிள்ளைகளுடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம். கர்த்தாவே, பரீட்சை எழுத ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கும் இவர்களை கர்த்தாவே நீர் ஆசீர்வதிப்பீராக. இவர்களுக்கு வேண்டிய எல்லா ஞானத்தையும் கிருபையும் ஆற்றலையும் திறமையும் நீர் தருவீராக. இந்த பரீட்சையில் மாத்திரமல்ல, வாழ்க்கையிலேயே வெற்றி பெறுவதற்கு நீர் வழி நடத்த வல்லவர். உடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுவதில்லை ஞானத்தின் ஆரம்பம் என்று எழுதியிருக்கிறதே. உம்மை கனம் பண்ணி தங்களுடைய வாழ்க்கையில் உமக்கு முதலிடம் கொடுத்து பெரிய வெற்றியை வாழ்க்கையில் காண நல்ல எதிர்காலத்தை நீர் வைத்திருக்கிற நல்ல எதிர்காலத்தை அடைய நீர் அவர்கள் கிருபை செய்திருந்தாங்க. கர்த்தாவே, இந்த பரீட்சை நேரத்தில் விசேஷமாக அவர்களை தாங்கியருளும். நல்ல சுகத்தினாலும் பலத்தினாலும் நிறைத்தருளும். கர்த்தாவே, எல்லா தெய்வீக உதவியும் ஒத்தாசையும் அவர்களுக்கு உண்டாயிருக்கட்டும். இந்த காரியத்தில் வெற்றி பெற அதனுடைய நாம மகிமைக்காக விளங்க நீர் கிருபை செய்வீராக. ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். குட் ஃப்ரைடே ஈஸ்டர் சர்வீஸ் குறித்த அறிவிப்பு கொஞ்சம் கவனிங்க. போன வாரம் கொஞ்சம் தப்பாக பண்ணிட்டேன். அதை எனக்கே விளங்கிக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இப்போ தான் விளங்குது. நீங்கள் ஏன் அப்படி ஃபோன் பண்ணுறீங்கன்னு. குட் ஃப்ரைடே அன்றைக்கி 3 ஆராதனைன்னு சொன்னேன். இல்லை 4 ஆராதனை. ஞாயிற்றுக்கிழமை மாதிரியே காலையில் 3 சாயங்காலம் 1 அதே டைமிங். காலையில் 2 ஆராதனை 6:30 மணிக்கு 1, 9 மணிக்கு 1 தமிழில், 11:30 இங்கிலீஷில், சாயங்காலம் 6:30 குட் ஃப்ரைடே அன்றைக்கு இருக்கிறது ஆராதனை. சாயங்காலம் 6:30 மணிக்கு ஆங்கிலம் தமிழ் கலந்த ஆராதனை. ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்க. காலையில் 3 ஆராதனை, சாயந்தரம் 1 ஆராதனை. ஞாயிற்றுக்கிழமை இருக்கிற அதே டைமிங், எந்த மாற்றமும் கிடையாது. குட் ஃப்ரைடே அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை மாதிரி நினச்சிக்கங்க. ஈஸ்டர் அன்றைக்கி தான் பெரிய வித்தியாசம். ஈஸ்டர் அன்றைக்கி 4 ஆராதனையும் காலையிலேயே நடைபெறும். சாயங்காலம் எந்த ஆராதனையும் இருக்காது. சாயங்காலம் தான் நல்லா தூங்கிட்டு இருப்பீங்களே, நல்லா சாப்பிட்டுட்டு. அதனால் சாயங்காலம் எந்த ஆராதனையும் இருக்காது. காலையிலேயே எல்லா ஆராதனை. காலையில் 5 மணிக்கு 1, 6 மணிக்கு 1, 3வது ஆராதனை 9:15. கொஞ்சம் கவனிங்க, 9:15. எனக்கு கொஞ்சம் கேப் வேணும். அங்கே கார்லாம் வெளியே போய் உள்ளே வர்றதுக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்துருக்கோம். 5, 7, 9:15 3 தமிழ் ஆராதனை, 3 தமிழ் ஆராதனைகள். 11:30 மணிக்கு ஆங்கில ஆராதனை, ஒரு ஆங்கில ஆராதனை. இதெல்லாம் மனசில் வைத்து கொள்ளுங்கள். 4 ஆராதனை. குட் ஃப்ரைடே அன்றைக்கும் 4 ஆராதனை, ஈஸ்டர் அன்றைக்கும் 4 ஆராதனை. எல்லோரும் தாராளமாக வசதியாக வந்துட்டு போகிறதுக்காக ஏற்பாடுகள் பண்ணப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கு திருப்புவோம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். விசுவாசத்தை குறித்து போய்த்து வருகிறோம். இதில் குறிப்பாக அறிக்கையை குறித்து, நாவின் அறிக்கையை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். அது எவ்வளோ பேர் முக்கிய பங்கு வகிக்கிறது. அது விசுவாச ஜீவியத்திலே, விசுவாசத்திலே நம்முடைய நாவை திறந்து நம்ம என்ன பேசுகிறோங்கிறது எவ்வளோ முக்கியங்கிறத காண்பித்து வருகிறேன். இதில் நாவின் அறிக்கையை குறித்து பல இடங்களில் வாசிக்கிறோம். குறிப்பாக எபிரேயரில் 3 வசனங்களை
தரவாக படித்தோம். 1 எபிரேயர் 3:1 நாம் அறிக்கை பண்ணுகிற பிரதான ஆசாரியரை சற்று கவனிப்போம் என்று எழுதியிருக்கிறது. கவனித்து பார்க்க வேண்டும் என்று. அறிக்கை பண்ணுகிற பிரதான ஆசாரியர். நாம் எதை அறிக்கை பண்ணுறோம்? இதையும் அதையும் இல்லை, ஒருவரை அறிக்கை செய்கிறோம். யாரை? இயேசுவை. இயேசுவை அறிக்கை செய்யணும். சும்மா இயேசு இயேசு இயேசுன்னு சொல்லிட்டு இருக்கிறது இல்லை, அல்லது இயேசுவே இயேசுவேன்னு கத்திட்டு இருக்கிறது இல்லை. இயேசுவை அறிக்கை செய்கிறோம்னா இயேசுவின் மூலமாக எனக்கு என்ன உண்டாயிருக்கிறது, அவர் என்னை எப்படி மீட்டிருக்கிறார், அவருடைய கல்வாரி சிலுவையின் மூலமாக எனக்கு நடந்தது என்ன, பிதா எனக்கு இன்றைக்கி என்னவாக இருக்கிறார், நான் அவருக்கு என்னவாக இருக்கிறேன், எனக்கு என்னால் இன்றைக்கு அதன் மூலமாக என்ன முடியும், அவர் இன்றைக்கு எனக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டு எப்படி இன்றைக்கு இந்த உலகத்தில் என் மூலமாய் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்று அவரை குறித்து, அவருடைய மீட்பு, அதன் மூலமாக எனக்கு என்ன நடந்தது, அதன் மூலமாய் நான் என்னவாயிருக்கிறேன், அதன் மூலமாய் நான் என்ன செய்ய முடியும், இதையெல்லாம் அறிக்கை செய்வது தான் இந்த நம்முடைய பிரதான ஆசாரியராகிய நாம் அறிக்கை பண்ணுகிற கிறிஸ்துன்னு சொல்லப்படுறது. அதுதான் குறிக்கிறது. 4:14 எபிரேயர் 4:14 இன்னொரு வசனத்தை பார்க்குறோம் இல்லையா? வானங்கள் வழியாய் பரலோகத்துக்கு ஏறி போன மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவுள் இருக்கு. அப்போ ஏற்கனவே சொல்லிட்டார் யார் அந்த பிரதான ஆசாரியர்னு. நாம் பண்ணின அறிக்கை யாருன்னு ஏற்கனவே தெரியும் நமக்கு, அவரை தான் அறிக்கை செய்கிறோம். அதை உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம்னு 4:14 சொல்லியிருக்குது. உறுதியாய் பற்றி கொண்டிருக்கோம்னா அதிலிருந்து மாறக்கூடாது, அப்படியே அதில் ஸ்டடியாக நிற்கணும். அவர் யாருன்னு என்ன சொன்னோம், நம்ம அவர் யாருன்னு எப்படி நம்புகிறோம், அதை குறித்து என்ன அறிக்கையிட்டோம், அவர் எனக்கு என்ன செய்திருக்கிறார் என்று அறிக்கையிட்டோம், அவரால் நான் என்னவாயிருக்கிறேன்னு அறிக்கையிட்டோம், என்னால் இன்றைக்கு என்ன முடியும், அவர் மூலமாக என்னால் என்ன செய்ய முடியும் என்று நான் என்ன அறிக்கையிட்டனோ அதில் உறுதியாக இருக்க கடவோம். எபிரேயர் 10:23 இப்படி சொல்லுகிறது, நாம் பண்ணின அறிக்கையை அசைவில்லாமல் உறுதியாக பற்றி கொண்டிருக்க கடவுள்னு வச்சுருக்கோம். அங்கே ரொம்ப எம்பசைஸ் பண்ணி சொல்லியிருக்குது. அசைவில்லாமல்னு சொன்னால் இன்றைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்று பேசுகிறது இல்லை. இயேசு எப்படி விசுவாசித்து அவர் அறிக்கை செய்து அவர் எனக்கு என்னவாக இருக்கிறார் என்றெல்லாம் நாம் என்ன சொன்னோமோ அதை அப்படியே உறுதியாக பற்றி கொண்டிருக்க கடவோம் என்று வேதவசனம் நமக்கு போதிக்கிறது. சரி, இங்கே பவுல் அப்போஸ்தலன் அதே இதை தான் இங்கே சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு? விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி. எதை சொல்கிறாரு? சங்கீதக்காரன் ஏற்கனவே சொல்லியிருக்கானா. என்ன சொல்லியிருக்கான்? விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று சொல்லியிருக்கானா. அப்போ பழைய ஏற்பாட்டிலையும் இதே கதி தான். விசுவாசம்னா எல்லா இடத்துலையும் ஒன்று தான். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு வித்தியாசமே கிடையாது. அங்கே அவன் சொல்கிறான், சங்கீதக்காரன் சொல்கிறான், விசுவாசம்னா என்னன்னு, விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அதே விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து விசுவாசிக்கிறோம் ஆகையால் பேசுகிறோம் அப்படிங்கிறார். அதே ஆவிதான், ஸ்பிரிட்டு தான் நமக்கு பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்க்கலாம். இந்த ஃபெய்த் ஸ்பிரிட், இந்த ஸ்பிரிட் ஆஃப் ஃபெய்த்தை பார்க்கலாம். சிலர் பார்த்துருக்கீங்களா? ஸ்பிரிட் ஆஃப் டிஃபீட் இருக்கும் அவங்களுக்கு, ஸ்பிரிட் ஆஃப் வீக்னஸ் இருக்கும், பலவீனத்தின் ஆவி, தோல்வியின் ஆவி, தரித்திரத்தின் ஆவி, இப்படி பல ஆவி இருக்குது பாருங்கள். ஆவினா என்ன? அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு கண்ணோட்டம் பாருங்கள். தாவீது சொன்னவன் விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று சொன்ன ஆளே எப்படி கோலியாத்தை வென்றான்னு பார்க்குறோம். கோலியாத்தை தோக்கடிக்கிறதுக்கு முன்னாடி, அவனை கொல்றதுக்கு முன்னாடி 5 முறை சொல்லுகிறான், காண்பித்தவங்களுக்கு. என்ன சொல்கிறான்? தான் யாருன்னு சொல்கிறான். நான் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், எனக்கு ஒரு உடன்படிக்கை இருக்குது, ஆபிரகாமின் பிள்ளை நான், என் மேலே ஒருத்தனும் கை வைக்க முடியாது, நான் கடவுளோடு உடன்படிக்கை உள்ளவன், அந்த உடன்படிக்கை என்னை காக்கிறதுன்னு சொல்கிறான். இன்னொன்று சொல்கிறான், அவன் யாருன்னு சொல்கிறான், எதிரி யாருன்னு. நீ விருத்த சேதனம் இல்லாதவன், ஒரு நிமிஷத்தில் உன்னை வீழ்த்திடுவேன், ஏன்னா எனக்கு கடவுளோட உடன்படிக்கை இருக்குது, உனக்கு இல்லை, அதனால் நீ ஒன்றும் கிடையாது, ஒரு நிமிஷத்தில் உன்னை காலி பண்ணுவேன்றான். என்ன பண்ணுவேன்னு சொல்கிறான்? உன் தலையை சீவி ஆகாயத்து பறவைகளுக்கு இன்றைக்கி போடுறான் இல்லையான்னு பாருன்றான். இதெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி சொல்லிடுறான் பாருங்கள். செய்கிறதுக்கு முன்னால் சொல்லிடுறான். தாயார்னு சொல்கிறான், எதிரி யாருன்னு சொல்கிறான். எதிரி எவ்வளோ பெரியவன்றதை பேசவே இல்லை. இப்போ எதிரி ரொம்ப பெரியவன். நம்ம ஆளுங்களாம் தான் அதை தான் பேசியிருப்பாங்க, என்ன ஹைட்டு என்ன வெயிட்டுன்னு. அதெல்லாம் பேசவே இல்லை.
ஆவிக்குரியபடி பேசுகிறான் பாருங்கள். எதை விசுவாசிக்கிறான்னு அதை பேசுகிறான். என்னால் ஜெயிக்க முடியும், என்ன கடவுள் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் ஆபிரகாமின் சந்ததி, எனக்கு உடன்படிக்கை இருக்குது. அவன் ஒன்றுமே கிடையாது, அவன் எவனோ, அவன் எவ்வளோ பெரியவனாக இருந்தால் எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி பேசுகிறான் பாருங்கள். அதான் விசுவாசித்தேன் ஆகையால் பேசேன். அந்த ஜாதி தான் நம்ம எல்லாருக்கும். ஜாதினா ரொம்ப பிடிக்கும் நம்ம நாட்டில், அதனால சொல்கிறேன். நம்ம எந்த ஜாதி? விசுவாச ஜாதி. விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்கிற அந்த ஜாதி நம்ம. எப்படிப்பட்ட ஆட்கள்? விசுவாசிக்கிறோம், பேசுகிறோம், நம்ம பற்றி பேசுகிறோம், நாம் யார் என்பதை பற்றி பேசுகிறோம், கிறிஸ்துவின் மூலமாக நாம் என்னவாக இருக்கிறோன்றதை பற்றி பேசுகிறோம், நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பேசுகிறோம், எனக்கு எதிராக வர்ற பிரச்சனைகளை நான் என்ன செய்ய முடியுன்றதை பற்றி பேசுகிறோம். இருக்கீங்களா? அதே தான் அந்த ஜாதி நம்ம. விசுவாசம் இப்படி தான் வேலை செய்து பாருங்கள். இன்றைக்கு இன்னொரு ஸ்டெப்பு இதை தாண்டி கொண்டு போக இருக்கிறேன். அது என்னென்னா, அறிக்கை, நம்முடைய அறிக்கை, நம் நாவின் அறிக்கை 3 காரியங்களே நமக்கு செய்கிறது. முக்கியமான 3 காரியங்களே நமக்கு செய்கிறது. ஒன்று, இந்த 3 காரியங்களை சொல்லிவிட்டு சில காரியங்களை சொல்கிறேன். இந்த 3 காரியமும் எப்படி, இந்த 3 காரியங்களும் எப்படி நடைபெறுதுன்றதை காண்பிக்கிறேன். 3 காரியங்களையும் செய்கிறது அறிக்கை. ஏன்னா சிலர் கேட்குறாங்க, அறிக்கைன்றீங்களா, என்ன அவ்வளோ முக்கியம், அது ஏன் அவ்வளோ முக்கியம்? அதுக்கு தான் சொல்கிறேன். 3 காரியங்களை செய்கிறது. ஒன்று, நான் ஆவிக்குரிய நிலையிலும், நான் ஆவிக்குரிய விதத்திலும், உலகப்பிரகாரமான விதத்திலும், போத் ஸ்பிரிச்சுவலி அண்ட் நேச்சுரலி, எந்த நிலையில் இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன் அப்படின்றத எனக்கு வெளிப்படுத்துகிறது என்னுடைய அறிக்கை. ஒரு ஆள் ஆவிக்குரியபடி ஸ்ட்ராங்காக இருக்காரா, பலமுள்ளவராக இருக்கிறாரா, அல்லது பலவீனராக இருக்கிறாரா எப்படி தெரியும்? வாயில் என்ன சொல்கிறாருன்றத கவனிங்க, நல்லா தெரியும். வாயில் வர்றது பேச்சை கவனித்தா நல்லா தெரியும். இந்த ஆள் ஸ்ட்ராங்காக வீக்கா, இந்த ஆள் வெற்றி பெற டைப்பா, தோல்வி அடைகிற டைப்பா, இது எங்கே கண்டுபிடிக்கணும்? நாவதை வெளிப்படுத்துகிறது. நம்முடைய நாவின் வார்த்தைகள் அதை வெளிப்படுத்துகிறது. இன்றைக்கி வந்திருக்கீங்க, நீங்கள் கண்டுக்கலாம். இன்றைக்கு இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு. உங்களுடைய பிரச்சனைகள் நேரத்தில், பயமுறுத்தும் அச்சுறுத்தும் சூழ்நிலைகள் மத்தியில் நீங்கள் எப்படி பேசுகிறீங்க, வாயிலிருந்து என்ன வருதுன்றதை கவனித்தாலே உள்ளே என்ன இருக்குதுன்ற விளங்கிடும். நீங்கள் ஆவிக்குரியபடி எப்படி இருக்கிறீங்க, என்ன நிலையில் இருக்கிறீங்கன்றதை உங்களுடைய நாவின் அறிக்கை வெளிப்படுத்துகிறது. அது ஒன்று. ரெண்டாவது, உங்களுடைய வாயின் வார்த்தைகள், நாவின் அறிக்கை உங்களுடைய எல்லை கோடுகளை நிர்ணயிக்கிறது. இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், எவ்வளோ தூரம் நீங்கள் போவீங்கன்றதை காட்டுது. வாழ்க்கையில் எவ்வளோ தூரம் போவீங்க, how far you will go, எதையெல்லாம் தாண்டுவீங்க, எவ்வளோ பெருசாக வளருவீங்க, எவ்வளோ தூரம் போவீங்க, உங்கள் வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கும், வெற்றிகரமாக அது அமைய போதா, எப்படி அதை நீங்கள் ஆக்க போகிறீங்க. கர்த்தர் சொல்கிறார் யோசுவாக்கு, இந்த வார்த்தை உன் வாயில் இருந்தால் அந்த வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, அப்பொழுது உன் வழியை நீ வாய்க்க பண்ணுவாயின்றார். அப்போ ஒரு மனுஷனுடைய வழி வாய்க்கிறது, நல்லா போகிறது வாழ்க்கை, அது கடவுள் கையில் இல்லை. கடவுள் இப்படி வச்சுட்டார் நம்மளை, நம்ம கையில் தான் கொடுத்துருக்காரு. நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்போ ஒரு வாயை திறந்து பேசுகிற வார்த்தைகள் மூலமாகவே நமக்கு தெரிந்தால் எவ்வளோ தூரம் போக போகிறான் வாழ்க்கையில் எவ்வளோ தூரம் போக போகிறான்னு பாருங்கள். இந்த பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குற விஷயத்தில் சில பெண்கள் இருக்கிறாங்க, நல்லா உயரமாக வேணும் எனக்கு, வேறு ஒன்றும் கேட்கலாங்க, ஹைட் இருக்கணும். சிலருக்கு அது ரொம்ப முக்கியம். அதில் என்னத்தை கண்டாங்கன்னு தெரில, ஹைட் இருக்கணும் எனக்கு. அப்படி சிலருக்கு ஒரு இது இருக்குது பாருங்கள், இப்படி இருக்கணும்னு, ஹைட் இருக்கணும். அப்போ நான் ஒரு பிள்ளைகிட்ட சொன்னேன், சரி ஹைட் இருக்கணும், இந்த ஆளுக்கு ஹைட் இல்லை, வெறும் ஹைட்டு இல்லாதனாலேயே வேணான்னு சொல்லாத. ஹைட்டில் எல்லாம் இல்லை, சிலருக்கு ஹைட் இருக்கும், வேறு ஒன்றுமே இருக்காது. வெறும் ஹைட்டை வச்சு என்னத்தை பண்ண போகிற நீ? டெய்லி டேப் எடுத்து அளந்துட்டு இருக்க போறியா, என் புருஷன் எவ்வளோ ஹைட்டுன்னு? அதை விடுமா, வேறு விஷயத்தை கவனின்னு. வெறும் ஹைட்டை வச்சு என்ன பண்ண போகிற? வெறும் ஆளை வெளியே பார்க்காத, அந்த ஆளுடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தையை பாரு, எவ்வளோ தூரம் போவார்னு உனக்கு தெரியும், உன் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரியும். இந்த ஆளை கல்யாணம் பண்ணால் நம்ம உருப்பிடுவோமா, நம்ம தேர்வோமா, நமக்கு ஒரு ஒளிபயமான எதிர்காலம் இருக்குமா, நம்முடைய வாழ்க்கை நல்லா அமையுமா அப்படிங்கிறது
வாயை திறந்து 5 நிமிஷம் பேசினாருன்னே கண்டுக்கலாம். என்ன பேசுகிறாருன்றதை வச்சே கண்டுக்கலாம் பாருங்கள். வெறும் 6 அடி 2 அங்குலம் இருந்தால் பத்தாது, அது ஒன்றுத்துக்கு உதவாது பாருங்கள். இருந்தால் நல்லது, இல்லைன்னா அதை பற்றி வருத்தப்பட்டு பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா பவரை கர்த்தர் ஹைட்டில் வைக்கல, வெயிட்லேயும் வைக்கல, லுக்லேயும் வைக்கல. எங்கே வச்சிட்டாரு? வாயில் வச்சிட்டாரு. ஷார்ட்டாக இருந்து ரொம்ப தூரம் போகலாம், பல எல்லைகளை கடக்கலாம், பல சாதனைகளை செய்யலாம், பல வெற்றிகளை காணலாம், பல பிரச்சனைகளை மேற்கொள்ளலாம். பெரிய பர்சனாலிட்டி ஒன்றும் இல்லாமல் இருந்து பெரிய பெரிய காரியங்களெல்லாம் பார்த்துடலாம், உலகம் முழுத்தையும் பார்த்துடலாம், பெரிய காரியங்களை சாதிச்சிடலாம். வாய் தான் முக்கியம் பாருங்கள். எதில் கவனம் செலுத்தணுமோ அதில் சிலருக்கு வருத்தம், எனக்கு அது இல்லையே, இது இல்லையே, இப்படி இல்லையே, அப்படி இல்லையே. எது இல்லைன்னா என்ன? ஒரு இருதயம் இருக்குது, ஒரு வாய் இருக்குது, ஒரு மனம் இருக்குது. நீங்கள் பெரிய வெற்றியை வாழ்க்கையில் காண முடியும். இதெல்லாம் முக்கியம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பெரிய வெற்றியை காண முடியும். அப்போ எவ்வளோ தூரம் போவீங்க, எவ்வளோ தூரம் நம்ம வாழ்க்கையில் போவோம்? அந்த மனுஷனுடைய வார்த்தைகள் அதை வெளிப்படுத்துகிறது. ஒரு மனுஷன் எவ்வளோ தூரம் போவாங்கிறத, இதெல்லாம் ரொம்ப ரியல் பாருங்கள். 3வது, நம்முடைய வார்த்தைகள் நம்மை யார் ஆளுவார் என்பதை காட்டுகிறது. யாருக்கு ஆள நாம் இடம் கொடுக்கிறோம் என்கிறதை காட்டுகிறது. வார்த்தைகள், நம்முடைய வார்த்தைகள் தேவன் நம்முடைய சூழ்நிலையிலே நம்முடைய வாழ்க்கையில் ஆளுகை நடத்த இடம் கொடுக்க முடியும் நம்முடைய வார்த்தையின் மூலமாக, அல்லது நம்முடைய வார்த்தையின் மூலமாக பிசாசு அங்கே ஆண்டு கொள்ள இடம் கொடுக்க முடியும். யார் ஆள போகிறா? ரொம்ப சுலபம். யார் ஆள போகிறான்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஆளுக உங்கள் கையில் தான் இருக்குது பாருங்கள். நீங்கள் தான் டிட்டர்மின் பண்ணி ஆள போகிறான்னு. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை பேசினீங்கன்னா அங்கே கர்த்தர் ஆளுவார், அவருடைய வல்லமை ஆளும். அங்கே ஜெயம் உண்டாகும், அங்கே வாழ்வு உண்டாகும், வெற்றி உண்டாகும். நீங்கள் வாயை திறந்து அவநம்பிக்கையை பேசினா, தோல்வியின் வார்த்தைகளை பேசினா அங்கே தோல்வி தான் உண்டாகும், பயம் உண்டாகும், சந்தேகம் உண்டாகும், பலவீனம் உண்டாகும், வீழ்ச்சி உண்டாகும். யார் ஆள போகிறா உங்கள் சூழ்நிலையில்? கர்த்தர் ஆளுவாரா? கர்த்தர் ஆளுவாரா அல்லது பிசாசு ஆள போகிறானா அந்த சூழ்நிலையில்? அப்படிங்கிறதுக்கு நம்முடைய வாய் தான் அதை நிர்ணயிக்கிறது. 3 காரியங்கள் சுருக்கமாக சொல்கிறேன். நாம் எந்த நிலையில் இருக்கிறோன்றதை வெளிப்படுத்துகிறது, எவ்வளோ தூரம் போவோன்றதை வெளிப்படுத்து. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். எந்த நிலையில் இருக்கிறோம், நம்முடைய நிலை என்ன, எவ்வளோ தூரம் போவோம், யார் நம்மை ஆளுவார்கள். எல்லாம் சொல்லுங்க பார்ப்போம். நாம் எந்த நிலையில் இருக்கிறோம், எவ்வளோ தூரம் போவோம், யார் நம்மை ஆளுகிறார் என்கிற 3 காரியங்களையும் அறிக்கை வெளிப்படுத்துது. என்கிட்ட படித்தா டியூஷனே தேவையில்லை. டியூஷன் இல்லாமல் சொல்லித்தர வாத்தியார் தான் கரெக்ட் வாத்தியார். வெளிநாட்டிலலாம் பார்த்துருக்கேன் பாருங்கள். பையன் போய் டியூஷன் படிக்கிறேன் நான், எனக்கு வழங்கலைன்னா டீச்சர் அதை இன்சல்ட்டாக கருதுகிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, அடப்பாவி என் கிளாஸில் உட்காந்துட்டு நீ அப்புறம் டியூஷன் எடுக்கிற, நீ அப்போனா நாங்கள் சொல்லி தந்தால் ஒன்றுமே வழங்கலை போல இருக்கும் உனக்கு, அதனால தான் நீ டியூஷன் எடுக்கிற, அப்போ நான் தான் சரியில்லை அப்படின்றாங்க. அங்கே என்ன பண்ணுறாங்க, விளங்கலன்னு போய் டீச்சர்கிட்ட சொன்னால் முடிஞ்ச பிறகு கொஞ்சம் நான் உனக்கு திருப்பியும் சொல்லித்தரேன், உனக்கு அதை டியூஷன் எடுத்து ஏமானத்தை வாங்கிடாதேன்றாங்க. இருக்கீங்களா? டியூஷன் தேவையில்லை, இது ரொம்ப சிம்பிள் மேட்டர், இது ராக்கெட் சயின்ஸ் இல்லை. நான் எந்த நிலையில் இருக்கிறேன், எவ்வளோ தூரம் போக போகிறேன், யார் ஆளும்படியாக நான் இடம் கொடுக்க போகிறேன் என் சூழ்நிலையில், இந்த 3 காரியங்களையும் என்னுடைய நாவு நிர்ணயிக்கிறது. இதனால தான் இந்த நாவை திறந்து எது சொல்கிறோன்றது ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது பாருங்கள், ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. சரி, இதில் இது இன்னும் கொஞ்சம் உள்ளே போவோம். இதில் 3 காரியங்களும் தனித்தனியாக பேசலை, எல்லாத்தையும் ஒன்றாவே வச்சு நான் சொல்கிறேன், விளக்கி காண்பிக்கிறேன் எப்படி அது வேலை செய்யுதுன்றதை. வேத வசனத்தில் பல உதாரணங்களை பார்க்கலாம். நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அந்த இஸ்ரவேல் மக்கள் அங்கே கானான் தேசத்துக்குள்ளே நுழையிற நேரம் வந்துருச்சு. அங்கே போய் 12 உளவாளிகள் அனுப்புகிறாங்க. அவங்க 10 பேர் அதில் துர்ச்செய்தியை கொண்டு பரப்புகிறாங்க ஜனங்க மத்தியில். அங்கே ராட்சதரில் கண்டமாக்கும்
அங்கே மதில் சோறு பெருசாக இருக்காக்கும், அங்கே இது இப்படி இருக்காக்கும், அப்படி இருக்காக்கும், மனுஷர் தின்ற ஜனமாக்கும், அது நம்மளை சாப்பிட்ருவாங்களாக்கும், அவங்க ராட்சதல் மாதிரி இருக்காங்க, நம்ம வெற்றுக்கிளி மாதிரி இருக்கணும்னு கொண்டாந்து பயத்தை பேசி விட்டான். என்ன ஆச்சு? அதை பேசின உடனே எல்லாம் பீதி அடைந்து கலக்கம் அடைந்து எல்லாம் ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கதை 13ஆம் அதிகாரத்தில் இருக்கிற எண்ணாமத்தில் போய் வந்து துர்ச்செய்தியை பரப்புறது. 14ஆம் அதிகாரம் சொல்லுது எல்லாம் ஓன்னு கதறி அழுதாரலாம் ஜனமே. நம்ம சொல்கிற வார்த்தைகள் அந்த விதத்தில் இருக்க முடியும் பாருங்கள். ஓன்னு கதறி அளவு வச்சிருக்குது. கடைசியில் ரிசல்ட் என்ன? போய் சேரல, அந்த சந்ததி முழுவதும் போய் சேரல. நான் சொல்கிறேன் இல்லையா, எவ்வளோ தூரம் நீங்கள் போக போகிறீங்கன்றது எது நிர்ணயிக்கிறது? அந்த வார்த்தையை கேட்டவர்கள், அந்த வார்த்தையை நம்பினவர்கள் ரொம்ப தூரம் போக முடியாது. தேவனாகிய கர்த்தரே அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தால் கூட இவங்க ரொம்ப தூரம் போக முடியாது. கர்த்தர் நம்முடைய ஒத்தாசை இல்லாமல் ஒன்றும் செய்கிறது கிடையாது. பாருங்கள், கர்த்தர் எப்படி வேலை செய்கிறாரு நல்லா கவனிங்க. நம்முடைய உள்ளத்தில் சில காரியங்களை வைத்து விசுவாசிக்கும்படியாக நமக்கு உதவுறாரு. அப்புறம் நம்முடைய வாயால் அதை பேச சொல்கிறாரு. இப்படி தான் வேலை செய்கிறார் கர்த்தர். உள்ளத்தில் வச்சு வாயை திறந்து பேசி தான் வேலை செய்ய வைக்கிறார். அதனால தான் வார்த்தை இருதயத்திலும் உன் நாவிலும் இருப்பதாகன்னு சொல்லி இருக்குது. விசுவாசித்தேன் ஆகையால், விசுவாசித்தேன்றது இருதயத்தில் இருக்கிற காரியம், பேசினேன்றது வாயில் இருக்கிற காரியம். இப்படி தான் கர்த்தர் வேலை செய்கிறார். அப்போ ஒருத்தன் பேசுகிறத பார்த்தீங்கன்னாலே தெரியும் அவன் எதை விசுவாசிக்கிறான்றது. தப்பான காரியங்களை அவன் விசுவாசிக்கிறவனாக இருந்தால், நம்புகிறவனாக இருந்தால் அவன் பேச்சு தப்பாக இருக்கும். பேச்சை பார்த்தே கண்டுபிடிக்கலாம் அவனுடைய அவன் விசுவாசிக்கிற காரியங்கள் சரியாக தவறான்றது. பேச்சை வச்சே இஸ் பிலீஃப் ரைட் ஆர் ராங், ரைட் பிலீஃபா ராங் பிலீஃபான்றதை அவன் பேசுகிறத வச்சே கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ராங் பிலீஃபாக இருந்தால் ராங் காரியத்தை பேசுவான், ரைட் பிலீஃபாக இருந்தால் சரியான காரியங்களை பேசுவான். ஏன் அங்கே ராங் பிலீஃப் இருக்குது? ஏன்னு சொன்னால் ராங் திங்கிங் இருக்குது. ராங் பிலீஃபுக்கு பின்னாடி என்ன இருக்குது? ராங் திங்கிங், எண்ணங்கள், தவறான எண்ணங்கள், அபிப்பிராயங்கள், யோசனைகள் அங்கே அடங்கி இருக்கிறது. அதனால தான் திங்கிங்கே ராங் ஆகிடுச்சு. அதனால தான் விசுவாசம் ராங் ஆகிடுச்சு. அந்த ராங் விசுவாசம், ராங் திங்கிங், அதுக்கு பின்னால் என்ன இருக்குது? கர்த்தருடைய வார்த்தை இல்லை. அங்கே ஊரார் வார்த்தை இருக்குது, அதுவும் இதுவும் இருக்குது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அங்கே இல்லை. அதனால தான் ராங் திங்கிங்காக இருக்குது. சிலருடைய வாழ்க்கையை பாருங்கள், ஃபுல்லாக ராங் திங்கிங் தான். எதை எடுத்தாலும் ராங் திங்கிங் தான். எப்படி முன்னேறதுன்னு கேட்டு பாருங்க. அவங்க சொல்லுவாங்க, நீ என்ன பண்ணணும், இப்படி கவுக்கணும், அப்படி புரட்டணும், எல்லாம் இந்த ஜாலக்கில் தான் இருக்குது, இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு தான் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. ஏன்னா அவங்க ராங் திங்கிங். யாரோ அவங்களுக்கு அப்படி சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நீ இந்த மந்திரம் அந்த தந்திரம் எல்லாம் பண்ணி தான் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும், ஒழுங்காக இருந்தால் முன்னுக்கு வரவே முடியாது, அப்படிப்பட்டவனாக இருந்தால் தான் நீ முன்னுக்கு வர முடியுன்றது அதை நம்புகிறாங்க. எத்தனையோ பேர் சொல்லுவாங்க உங்களுக்கு, இதெல்லாம் இப்படிலாம் இருந்தால் வர முடியாதியா, இப்படி இருந்தால் தான் நம்ம. அவங்க கன்வின்ஸ்டு, அதில் ராங் மெத்தடை சூஸ் பண்ணிட்டாங்க, அதில் கன்வின்ஸ்டாக இருக்கிறாங்க. அதனால் அப்படி தான் திங்க் பண்ணுவாங்க. அப்படி திங்க் பண்ணுறதுனால அவனுடைய வாயில் பேச்சும் ராங்காக இருக்குது, வாழ்க்கையை பார்த்திங்கன்னா அது ராங்காக தான் போயிட்டுருக்கும். தப்பான விளைவுகள் அது உண்டு பண்ணும். கரெக்டு திங்கிங் எப்போ வருது? கர்த்தருடைய வார்த்தையை உள்ளத்தில் வச்சு நிறைக்கும் போது, இருதயத்தில் வச்சு அதை நிறைக்கும் போது நம்முடைய எண்ணங்கள் சீரமைக்கப்படுகிறது. இருதயத்தில் விசுவாசம் சரியான திசையில் இருக்கிறது, சரியான வழியில் போயிட்டுருக்குது. அப்போ பேச்சு சரியான வழியில் வரும். பேச்சு வந்துருச்சுன்னா நெக்ஸ்ட்டு வாழ்க்கை வரும். வாயில் வார்த்தை வந்துருச்சுன்னா அடுத்தது வாழ்க்கை உண்டாக போகிறது இல்லையா? மார்க் எழுதின சுவிசேஷத்தை திரும்ப ஒரு உதாரணம் காமிக்கிறேன் பாருங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் ஒரு சின்ன உதாரணம். மார்க்கு 16:15 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் பாருங்கள். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாய் ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அப்புறம் கவனிங்க, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷையில் பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு எதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள்
சொஸ்தமாவார்கள் என்றார். அப்புறம் நடந்தது பாருங்கள். அதாவது விசுவாசிக்கிறவர்களால் இப்படிப்பட்ட அடையாளங்கள்லாம் நடக்கும், அற்புத அடையாளங்கள்லாம் நடக்குன்றார். அப்புறம் சொல்லப்பட்டிருக்குது, இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்தார். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடைய கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். நல்லா கவனிங்க. அதாவது விசுவாசிக்கிறவர்களால் அடையாளங்கள் நடக்கும்னு சொல்லியிருக்குது. அப்போ விசுவாசிக்கிறதுனா ஏதோ இருதயத்தில் இருக்கிறது, இருதயத்தில் நாம் என்ன விசுவாசிக்கிறோங்கிறது. ஆனால் அதை கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க இவங்க, பிரசங்கிக்கிறார்கள். விசுவாசிக்கிறது மட்டும் இல்லை, போய் பிரசங்கிக்கிறார்கள். உள்ளே இருந்தால் பத்தாது, அதை போய் அறிவிக்கிறார்கள். பிரசங்கிக்கும் போது அங்கே என்ன நடக்குது, கர்த்தர் கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்கள்னாலே வசனத்தை உறுதிப்படுத்துகிறார். விசுவாசிக்கிறாங்க, அதை போய் பிரசங்கிக்கிறாங்க, கர்த்தர் தம்முடைய வசனத்தை உறுதிப்படுத்துகிறார். அப்போ எதை விசுவாசித்திருக்கிறாங்க, வசனத்தை உறுதிப்படுத்தி இருக்கிறான்னு சொல்கிறதுனால அவங்க பேசுனதை தானே கர்த்தர் உறுதிப்படுத்தி இருக்கிறார். எதை பேசியிருக்கிறாங்க, வசனத்தை பேசியிருக்கிறாங்க. அப்போ எதை விசுவாசித்திருக்கிறாங்க, வசனத்தை விசுவாசித்திருக்கிறாங்க. விளங்குது இல்லையா? விசுவாசிக்கிறவர்களால் நடக்க அடையாளங்கள்னா எதை விசுவாசிக்கிறவங்க, வசனத்தை விசுவாசித்து வசனத்தை பேசியிருக்காங்க. ஆக பேசும்போது வசனத்தை உறுதிப்படுத்தி இருக்கிறார். நிறைய நேரங்களில் போதகர்களுக்கெல்லாம் ஒரு ஆதங்கம் என்னென்னா, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு பிரசங்கம் பண்ணுறேன், ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, பெருசாக எதுவும் நடக்க மாட்டேங்குது, பெருசாக வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட மாட்டேங்குது, ஜனங்க ரட்சிக்கப்பட மாட்டேன்றாங்க, ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் கிடையாது, ஒரு பெரிய விதமான ஒரு மாற்றம் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலோ குடும்ப வாழ்க்கையிலோ பொருளாதாரத்திலோ எதுலையுமே ஒன்றுமே கிடையாது, ஏன் இல்லை அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருக்குது. ஏன் இல்லைன்னு நான் சொல்கிறேன். ஏன் இல்லைன்னா பிரசங்கத்தை கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும், என்ன பிரசங்கம் பண்ணுறோன்னு. நிறைய நேரத்தில் பிரசங்காருங்க பிரசங்கத்தை அலசி கொஞ்சம் நம்ம பிரசங்கத்தையே அனலைஸ் பண்ணி பார்க்கணும். நிறைய பிரசங்கார்களுக்கு பிரசங்கத்துக்கு 3 பாயிண்ட் இருக்குது. என்னென்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ரீட் த டெக்ஸ்ட்டு, வசனத்தை வாசி. ரெண்டாவது லீவ் த டெக்ஸ்ட்டு, வாசித்த வசனத்தை மறந்துடு. மூணாவது நெவர் கம் பேக் டு த டெக்ஸ்ட்டு, அந்த வசனத்துக்கு திரும்பி வரவே வராத. இப்படி பிரசங்கம் கேட்டிருக்கீங்களா நீங்கள்? வாசித்த வசனம் எதுவோ பிரசங்கம் பண்ணுறது என்னவோ. சும்மா ஒரு பேருக்கு ஒரு வசனத்தை ஏதாவது ஒரு வசனம் வாசிக்கணுமே, அதுக்காக வசனத்தை வாசித்தாச்சு. அந்த வசனத்தை எடுத்து அதை சொல்லி அதில் என்ன சொல்லியிருக்குதுன்றது பேசுகிறதே கிடையாது, எதையோ பேசுகிறது. பிரசங்கத்தை அனலைஸ் பண்ணி பார்த்தா தெரியும் ஏன் ஒன்றுமே நடக்கிறது இல்லைன்னு. யாருமே தொடப்படுறதில்லை, யாருமே மாற்றப்படுறதில்லை, எவருக்குள்ளேயுமே ஒரு பெரிய வித்தியாசம் ஒன்றும் ஏற்படலை, ஒரு பெரிய அற்புதமான மாற்றம் ஒன்றும் ஏற்படலைன்னா ஏன் அதனால் ஏன் ஏற்படலை? ஏன்னா வசனத்தை தானே கர்த்தர் உறுதிப்படுத்துகிறாரு. வசனத்தை விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்கள் தான் இவைகள். வசனத்தை தான் கர்த்தர் உறுதிப்படுத்த முடியும். உங்கள் ஊர் கதையெல்லாம் உறுதிப்படுத்த முடியாது கர்த்தர். நம்ம நான்சென்ஸ் எல்லாம் கர்த்தர் உறுதிப்படுத்த முடியாது. வசனத்தை பிரசங்கம் பண்ணால் தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, உறுதிப்படுத்துகிறார். அப்போ ஒரு பிரசங்கியார் சொன்னார், அப்படி தான் ஒரு தடவை அனலைஸ் பண்ணி பார்த்தேன், நான் என்ன தான் நான் தப்பு பண்ணுறேன்னு பிரசங்கத்தை அனலைஸ் பண்ணி பார்த்தா ஒரு 50% வசனத்தை பேசுகிறேன், மீதி 50% கண்ட குப்பையை பேசிகிட்டு இருக்கிறேன். ஒன்றுத்துக்கு உதவாத சில பாரம்பரியங்களையும் அதையும் எதையும் எதையாவது ஒன்று பேசிகிட்டு இருக்கிறேன். வசனத்துக்கு அதுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. அது என்ன பண்ணுது, வசனத்தில் இருக்கிற வல்லமையை அங்கே விளங்காமல் பண்ணி விடுகிறது. அது முக்கியத்துவமே போயிடுது, அங்கே கர்த்தர் கிரியை செய்ய முடியாமல் போயிடுது. பாருங்கள், அதுதான் முக்கியம். அங்கே வசனத்தை கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். அப்போ நாம் வாயை திறந்து பேசும்போது வசனத்தின் அடிப்படையில் பேசுவோம் என்றால், கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார் அதை பேசுவோம் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடப்பதை பார்ப்போம். நாம் நிச்சயமாக பெரிய அடையாளங்கள் நடப்பதை பார்ப்போம். ஏன்னா கர்த்தர் நாம் சொல்கிறதெல்லாம் நிறைவேற்றுறதுக்கு அவர் இல்லை. அவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை அவர் நிறைவேற்றுவார். அப்போ நான் என்ன பண்ணணும், அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை சொல்ல வேண்டும். என் வாழ்க்கை பிரச்சனைகளை குறித்து, என்னுடைய குடும்பத்தை குறித்து, என்னுடைய தொழிலை குறித்து,
என்னுடைய சபையை குறித்து, என்னுடைய ஜீவியத்தை குறித்து, என்னுடைய எதிர்காலத்தை குறித்து, நான் எப்படி இருப்பேன், எப்படி இருக்க முடியும், என்னவா இருக்கிறேன், எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னால் என்ன முடியும் என்பதை குறித்து அவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதைத்தான் அவர் நிறைவேற்றுவார். வேற எதையும் நிறைவேற்ற மாட்டார். அப்போ நான் பொழுதுனைக்கு என்ன பேசணும்? கிறிஸ்துவுக்குள்ளே நான் யாராக இருக்கிறேன், என்னவாக இருக்கிறேன், எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னால் என்ன முடியும் அப்படின்னு இந்த மீட்பை குறிக்க அவர் மூலமாக எனக்கு உண்டு. அதான் பாருங்கள், நாம் அறிக்கை பண்ணுகிற பிரதான ஆசாரியர். யார் அறிக்கை பண்ணுறோம்? அவரைன்னு சொன்னால் என்னத்தை? வெறும் இயேசுவேன்னு கத்திட்டு இருக்கிறது இல்லை. அறிக்கைன்னா என்ன? நான் அவரை அறிக்கை பண்ணுறேன். என்ன அறிக்கை பண்ணுறேன்? அவர் எப்படி என்னை மீட்டிருக்கிறார், என் பாவங்களை மன்னித்திருக்கிறார், அவர் மூலமாக எனக்கு பாவ மன்னிப்பாகி மீட்பு உண்டாக இருக்கிறது, நான் தேவனுக்கு பிள்ளையாக இருக்கிறேன், சுதந்திராயம் உடன் சுதந்திராயம் மாறி இருக்கிறேன், கர்த்தருக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னை பலப்படுத்துகிற இந்த கிறிஸ்துவனால எனக்கு என்ன செய்ய முடியும், நான் என்னவா இருக்கிறேன், எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னால் என்ன செய்ய முடியும், இதையெல்லாம் நான் அறிக்கை செய்ய வேண்டும். இதெல்லாம் எங்கே போய் பிடிக்கிறது? இதைத்தான் நிறைவேற்றுவார் கர்த்தர். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நிறைவேற்றுவார். அது வசனத்தின் அடிப்படையில் இருந்தால். அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? சிம்பிளாக உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள். ஒன்றும் இல்லை, புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்கள் புதிய ஏற்பாட்டு நிருபங்களுக்கு செல்ல வேண்டும். குறிப்பாக பவுலுடைய நிருபங்களை பாருங்கள். அதில் போனீங்கன்னா இன் ஹிம், இன் கிரைஸ்ட், இன் ஹூம், இந்த 3 வார்த்தைகளை பாருங்கள். இன் ஹிம், இன் ஹூம், இன் கிரைஸ்ட் அப்படின்னு வரும் சில வசனங்களில். கிறிஸ்துவுக்குள், அவருக்குள் அப்படின்ற வர்ற காரியங்கள் எல்லாம் எதை குறிக்கிற வசனங்கள்? அதெல்லாம் அவர் மூலமாய், அவர் ஏற்படுத்தின அந்த மீட்பின் மூலமாய், கல்வாரி சிலுவையின் மூலமாய், அவர் செய்த அந்த கல்வாரி சிலுவையின் கிரியையின் மூலமாய் எனக்கு என்னவெல்லாம் உண்டாயிருக்கிறது, நான் எப்படியெல்லாம் மாற்றப்பட்டிருக்கிறேன், என்னால் என்னவெல்லாம் முடியும், என்னெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அந்த வசனங்கள் அறிவிக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். கிறிஸ்துவுக்குள் அப்படின்ற வசனம்லாம் வாசித்து பாருங்கள். அப்படி தான் இருக்கும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவிலெல்லாம் ஒளிந்து போயின எல்லாம். இதுதான் என்னுடைய நிலைமை. நான் எங்கே இருக்கிறேன்? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். அப்போ இப்படி பல வசனங்கள் இருக்குது பாருங்கள். இதையெல்லாம் என்ன பண்ணணும்? எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவர் மூலமாக என்ன உண்டாயிருக்கிறது, நீங்கள் இன்றைக்கி என்னவாக இருக்கிறீர்கள், உங்களால் என்ன முடியும், உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதையே உங்களை குறித்து நீங்கள் பேசுவீர்கள் என்றால், நான் இப்படி தான் இருக்கிறேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவின் மூலம் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. பலவீனத்தை அறிக்கை செய்துட்டு இருக்கக்கூடாது. பலன் உண்டு, பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவின் மூலமாக எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். இப்படி இந்த வார்த்தைகள்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இதன் அடிப்படையில் உங்களை குறித்து நீங்கள் யார், உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, மீட்பு உங்களுக்கு என்ன செய்திருக்கிறது, உங்களால் என்ன முடியும் என்கிறதை குறித்து நீங்கள் சொல்ல சொல்ல பேச 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 என்ன ஆகிறது? தேவன் அந்த வார்த்தைகளை உங்கள் வாழ்க்கையில் உறுதிப்படுத்த ஆரம்பிக்கிறார். பாருங்கள், அறிக்கையை பற்றி எவ்வளோ சொல்லிட்டேன், மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஒரு தடவை புதுசாக சொல்ல முடியும். ஏன்னா அப்போ தான் விளங்கும். நானும் இதை யோசித்து பார்க்குறேன் எப்படி சொல்கிறது. இன்னும் நல்லா வருது. சொல்கிறேன். அறிக்கைனா என்ன? அறிக்கைனா எப்படி சொல்லலாம்? நம்முடைய அறிக்கை நாம் எதை உண்மை என்று நம்புகிறோம் என்பதை குறித்த அறிவிப்பு. நம்முடைய அறிக்கை என்ன? நான் வாயினால் அறிக்கை செய்யும்போது இது என்னவா இருக்குது? நான் எதை உண்மை என்று நம்புகிறேன் என்பதை குறித்த ஒரு அறிவிப்பு. வாயிலிருந்து வரும்போது நல்லா ஞாபகம் வச்சுங்க. நான் எதை உண்மை என்று நம்புகிறேன் என்பதை குறித்த அறிவிப்பு. நான் குப்பை, தூசி, புழு, பூச்சி அப்படின்னா எதை நம்புகிறேன்?
நான் குப்பை, தூசி, புழு, பூச்சின்னு தான் நம்புகிறேன். அதெல்லாம் நம்பிக்கிட்டு பெருசாக நல்லா இருந்துட முடியாது. குப்பைன்னு நம்மனா குப்பை மாதிரி தான் இருக்க முடியும். தூசினம்னா தூசி மாதிரி தான் இருக்க முடியும். பூச்சின்னம்னா பூச்சி மாதிரி தான் இருக்க முடியும். புழுன்னம்னா புழு மாதிரி தான் இருக்க முடியும். அதனால தான் அதை நிறுத்தணும் பாருங்கள். என்னுடைய அறிக்கை நான் எதை நம்புகிறேன் என்பதை குறித்த அறிவிப்பு. ஒரு தடவை வாயை திறந்து நான் பேசும்போது என்னால் முடியவே முடியாதுங்க, நம்மளாலாம் அதெல்லாம் முடியாதுங்க, கஷ்டங்க, நான் ரொம்ப பலவீனங்க, ஒரு பயந்த சுவாபங்க, நான் இப்படி தாங்க. பார்த்துருக்கீங்களா? உங்களுடைய அறிக்கை, நீங்கள் எதை உண்மையாகவே இருதயத்தில் நம்ம இருதய கோளாறு பாருங்கள், ரொம்ப தூரம் போக முடியாது வாழ்க்கையில். சிலர் இதை இப்படியே தான் இருக்கிறது, மாறுறதே கிடையாது பாருங்கள். ஆனால் பைபிள் எடுத்துகிட்டு ஒரு மீட்டிங்காக லேறுது. இந்த வர்றாருங்க, அங்கே போயிடுறாங்க, இன்றைக்கி உபவாசம் இருக்குது. என்னென்னா இவங்க தேடுறாங்க வாழ்க்கை பிரச்சனை, எப்படியா வாழ்க்கை மாறணும், வெற்றி உண்டாகணும், நன்மை உண்டாகணும், எப்படியா வாழ்க்கையில் தேரணும், ஜெயிக்கணும் வேணும்னு தெரியுது. இப்போ போகிறது சரியில்லைன்னு தெரியல, ஆனால் வழியில் மாற்றிக்கிறதே கிடையாது, எண்ணங்களை மாற்றிக்கிறதே கிடையாது, வாய் பேச்சை மாற்றிக்கிறதே கிடையாது. பைபிள் எடுத்துகிட்டு ஒரு கூட்டமாக அலையிறது. இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க, பைபிள் எப்படி எழுதியிருக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஒரு கூட்டமாக அலைந்தால் உன் பிரச்சனைகள்லாம் தீர்ந்து விமோச்சனத்தை காண்பாயின்னு எழுதியிருக்குன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அலைய வயசு தான் ஆகும், வேறு ஒன்றும் ஆகாது. பாருங்கள், கூட்டத்துக்கு போகிறதுக்கு இதுக்கு போகக்கூடாது, சத்தியத்தை கேட்க போகலாம், இன்னும் ஆவிக்குரிய வளர்ச்சி இன்னும் அடையிறதுக்கு போகலாம் ஒழிய இந்த மாதிரி நான் இப்படியே தான் இருப்பேன், நான் இன்றைக்கி போய் உபவாசம் பண்ணி கேட்க போகிறேன். ஏன்னா நேற்று சும்மா கேட்டேன், கொடுக்கல அவர். இன்றைக்கி வந்து உபவாசம் கூட்டத்துக்கு போய் உபவாசம் பண்ணி கேட்க போகிறேன், தர்றாரான்னு பார்க்கலாம். அங்கே 3 நாள் போட்டிருக்காங்க, 3 நாள் போய் கேட்க போகிறேன், தர்றாரான்னு பார்க்கலாம். ஒரு நாள் கேட்டால் தரல, 3 நாள் கேட்டால் ஒரு வேளை தருவார்னு நினைக்கிறேன். இப்போவே சொல்கிறேன், கண்டிப்பாக கிடைக்காது. அவர் தரமாட்டார்ன்றதில்ல, பிரச்சனை என்னென்னா அவர் தந்துட்டார். என்னன்னு தந்ததை தான் நிருபங்களில் எழுதியிருக்குது. நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே என்ன வாயிருக்கிறீர்கள், உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, உங்களால் என்ன முடியும்ன்றது அவர் தந்ததை தான் எழுதியிருக்குது. அதை நீங்கள் கொஞ்சம் கூட சட்டை பண்ணாமல் அவர் தரமாட்டேன்றார்னு அர்த்தம். எழுதியிருக்கிறத நம்பணும், அதை விசுவாசிக்க வேண்டும், அதை வாயில் வச்சு சொல்லணும், அறிக்கை செய்யணும். நம்முடைய வார்த்தைகளை அந்த அவர் செய்திருக்கிற காரியங்களோடு இணைக்க வேண்டும், அதை சொல்லணும். நாம் நினைக்கிறத சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அவர் மூலமாக நான் என்னவா இருக்கிறேன், அவருடைய ரத்தம் எனக்கு என்ன செய்திருக்கிறது, அவருடைய காயங்கள் எனக்கு என்ன பண்ணியிருக்கிறது, அவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாக நான் இன்றைக்கு என்னவாக இருக்கிறேன், ஆவியானவர் என்ன எப்படி மாற்றிருக்கிறார், எனக்குள்ளே வந்து வாசம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு, உலகத்தில் இருக்கிற பிசாசை காட்டிலும் பெரியவர் எனக்குள்ளே இருக்கிறார், அதன் மூலமாக நான் இன்றைக்கு என்னவாய் இருக்கிறேன், அவருடைய என்னுடைய பலனும் ஜீவனுமாய் இருக்கிறார், ஆகவே நான் இன்றைக்கு என்னவாய் இருக்கிறேன், ஒரு புதிய உடன்படிக்கைக்குள்ளே இருக்கிறேன், ஆகவே நான் என்னவாய் இருக்கிறேன், எனக்கு என்னெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை சொல்கிற வரைக்கும் வாழ்க்கை மாறாது பாருங்கள். அப்போ நம்முடைய அறிக்கை, நாம் எதை உண்மை என்று நம்புகிறோம் என்பதை குறித்த அறிவிப்பு. வாய் திறந்து பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எண்ணி பாருங்கள், இதை அப்படியே எழுதி வச்சுங்க. இது 3 காரியம் சொல்ல போகிறேன். அறிக்கை என்னென்னு அதுக்காக அதை ஏற்கனவே வேறு 3 காரியம் சொன்னேன், அறிக்கை என்ன பண்ணுதுன்னு. அதையும் கரெக்டாக மனப்பாடம் பண்ணி வச்சுங்க, இதையும் மனப்பாடம் பண்ணி வச்சுங்க. பாருங்கள் என்னன்னு. வாயை திறந்து நீங்கள் பேசும்போதெல்லாம் நீங்கள் அறிவிக்கிறீங்க. என்ன அறிவிக்கிறீங்க? நான் என்ன நம்புகிறேன். ஒருத்தர் சொல்கிறார், நான் ஏழைங்க, மைக்கை கொடுங்க அவர்கிட்ட, இன்னும் போய் ரோடெல்லாம் சொல்லிட்டு வாப்பான்னு. பெரிய உண்மை கண்டுபிடிச்சிருக்காரு இவர், உலகம் அறியாத உண்மை. நான் ஏழை குடும்பத்தில் பிறந்து, ஒரு குக்கிராமத்தில் பிறந்து, ஒன்றுமில்லாமல் வளர்ந்தேங்க, நான் தனி ஆளுங்க, எனக்கு யாருமே கிடையாதுங்க, இப்படி தாங்க இருக்கிறேன், எனக்கு ஒன்றுமே கிடையாதுங்க, எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க. ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? ஆமாம் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. ஞானஸ்தானம் எடுத்துட்டேன். உபவாச கூட்டம் வைக்கிறீங்களா? நான் வர்றேன்யா. அதுக்கு தான் உபவாச கூட்டத்துக்கு முன்னாடி என்ன பண்ணணும், நல்லா சாப்பிட்டுட்டு கூட்டத்துக்கு வாங்க, விளங்கும். அப்போ தான்
சாப்பிடாமல் வந்தால் தூக்கம் தான் வரும். இட்லி ஞாபகம் தான் வந்துக்கிட்டு இருக்கும் காலங்கத்தால். சாப்பிட்டு கூட்டத்துக்கு வந்து நல்லா ரொம்ப சாப்பிட்டும் வரக்கூடாது, அதுவும் தூக்கம் வரும். சாப்பிட்டு நல்லா கரெக்டாக பிரசங்கத்தை கேட்டு விளங்கிக்கிற அளவுக்கு சாப்பிட்டுட்டு வந்து நல்லா கவனிக்கணும். நம்முடைய உபவாசம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ணிடாது பாருங்கள். இப்போ நீங்கள் உபவாசம் பண்ணி ஒன்றும் சாதிக்க போகிறதில்ல. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை பண்ணி வச்சிருக்கிறார் ஏற்கனவே. எப்படியோ தப்பான லைனில் போயிட்டோம் பாருங்கள். நான் பண்ணி அவர் சிங்காசன் தாசிச்சு காமிச்சிட்றேன்னாக்கும், பரலோகத்தை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன்னாக்கும், அவரே எந்திரிச்சு என்னடா இது ஒரே பிரச்சனையாக இருக்குது, எல்லாம் வந்து நிற்கிறானுங்க, தர்ணா பண்ணிட்டு நிற்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவரே வந்து எழுந்து வந்து எல்லாம் பண்ணுவார் எனக்கு, நான் பண்ணுற கலாட்டால் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஒன்றும் பண்ண மாட்டார். அவர் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு பேசாமல் உட்காந்துட்டு இருக்கிறாருங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நிறைவேற்றுறதுக்கு அவர் தயாராகி இருக்கிறார். நீங்கள் தான் எடுக்கணும். அப்போ நீங்கள் வாயை திறந்து ஏதாவது சொல்லும்போது உங்களை பற்றி ஏதோ பேசுகிறீங்க, உங்கள் வாழ்க்கையை பற்றி பேசுகிறீங்க, உங்கள் பிரச்சனையை பற்றி பேசுகிறீங்க, பேசும்போது ஞாபகம் வச்சுக்கங்க, அது நீங்கள் எதை நம்புகிறீர்கள் என்பதை குறித்து நீங்கள் வெளியிடுகிற அறிக்கை. நீங்கள் அதை வெளிப்படுத்துகிறீர்கள். எதை நம்புறீங்கன்றதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அறிவிக்கிறீர்கள். அது ஒரு அறிவிப்பு அப்படின்னு நினச்சிங்க. நம்மளால் அதெல்லாம் முடியாது, அது ஒரு அறிவிப்பு. அந்த அறிவிப்பு பாருங்கள், பிசாசுக்கு வழியை திறந்து விட்டுருது சில நேரத்தில், அவன் வந்து ஆளும்படியாக. அதான் சொன்னேன் இல்லையா, 3 காரியங்கள் சொல்லும்போது என்ன சொன்னேன். ஒன்று, இந்த அறிக்கை என்ன பண்ணுது, நம்ம எங்கே இருக்கிறோன்றதை காமிக்குது. 2, எவ்வளோ தூரம் போவோன்றதை காமிக்குது. 3வது, யார் நம்ம ஆளுவான்றதை காமிக்குது. சரி, வாயை திறந்து பேசினாங்கன்னா பிசாசு கதவை திறந்து விட்டா மாதிரி. என்னால் முடியவே முடியாதுங்க அப்படின்னு பிசாசு கரெக்டாக ஆஜராகிடுறான். போ அங்கே போ, கரெக்டாக நல்ல கேண்டிடேட், ஒரே அமுக்கு அவனை உருப்படவே விடாத. ஏன்னா இவன் ரட்சிக்க பண்ணிட்டான், இவனை எப்படி ஒழிக்கிறது, இவனை தோல்வி அடைய வைக்கணும்னா, இப்போ ஏற்கனவே பிசாசின் பிடியிலேருந்து வந்துட்டான் அவன், அந்த வெறுப்பில் இருக்கான் பிசாசு. ரட்சிக்கப்படுறதை நிறுத்த முடியல, ரட்சிக்கப்பட்டாச்சு, இன்னும் உருப்படாமல் பண்ணுறதாவது பண்ணுவோம். நம்ம ரட்சிக்கப்பட்டவனும் உருப்படாமல் பண்ணுவோம் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கிறான் நிறைய பேரை. அப்போ வாயை வச்சு இவங்க பேசுகிறதுனாலேயே வாழ்க்கையில் கதவை திறந்து விட்டுறாங்க பிசாசுக்கு. பாருங்கள், தோல்விக்கான கதவை, பிரச்சனைக்கான கதவை, குழப்பத்துக்கான கதவை திறந்து விட்டுடுறாங்க. பிசாசு உள்ளே வந்துடுறான். இதே நீங்கள் வாயை திறந்து என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டுன்னு சொல்லி பாருங்கள், தேவ தூதன் வந்து உங்கள் வாசலில் வந்து நிற்பான். கரெக்டாக ஏற்கனவே காமிச்சவங்களுக்கு எப்படி உங்களுடைய அறிக்கை தேவ தூதர்களை செயல்பட செய்கிறது என்று. கர்த்தருடைய வார்த்தையின் சத்தத்தை கேட்டு அதன்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய தேவ தூதர்கள் அவர்கள். வார்த்தையின் சத்தம், வார்த்தைங்க இருக்குது, அதுக்கு சத்தம் நாம் கொடுக்குறோம். சத்தத்தை நாம் கொடுக்கும்போது தேவ தூதர்கள் வார்த்தையின் சத்தத்தின்படி செய்கிறவர்கள், வெறும் வார்த்தையின்படி செய்கிறவர்கள், வார்த்தையின் சத்தத்தின்படி செய்கிறவர்கள். அப்போ நான் குரல் கொடுக்கணும், நான் விசுவாசிக்கிறதுக்கு குரல் கொடுக்கணும். ஐ நீட் டு கிவ் வாய்ஸ் டு வாட் ஐ பிலீவ். மை வாய்ஸ் ஷுட் பி த வாய்ஸ் ஆஃப் ஃபெய்த். அது விசுவாசத்தின் சத்தமாக இருக்கணும். என் வாயை திறந்து நான் பேசும்போது அது வாய்ஸ் ஆஃப் ஃபெய்த்தாக இருக்கணும், விசுவாசத்தின் சத்தம். பலவீனத்தின் சத்தமாக இருக்கக்கூடாது, அவிசுவாசத்தின் சத்தமாக இருக்கக்கூடாது. நான் வாயை திறந்து பேசும்போது, அப்படி பேசும்போது பரலோகமே உங்களை பேக்கப் பண்ணுது. ஏன்னா நீங்கள் கர்த்தர் சொல்கிறத பேசுகிறீங்க. தேவைகள் இருக்கும்போது அவ்வளோதான், போச்சு போ, குடிமூழ்கிடுச்சு போ, என்ன செய்கிறதுன்னு தெரியல போ, எல்லாம் கெட்டுது போ, கிழிஞ்சுது போனீங்கன்னா பிசாசு, கிளிய வைக்கிற பிசாசு வந்துடுவான். கரெக்டாக வந்து ஒன்றும் இல்லாமல் ஆகிறதுக்கு ரெடி ஆகிடுவான். ஆனால் உங்களுடைய பிரச்சனை மத்தியில் எழுந்து நின்று என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எனக்கு எல்லாவற்றையும், இது பிரச்சனை மத்தியில் எழுந்து நின்று என்னுடைய தேவைகளை தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி கிறிஸ்து இயேசுவின் மூலமாக தேவன் நிறைவாக்குவார்னு சொல்லி பாருங்கள், என்ன நடக்கும் பாருங்கள், அற்புதம், அடையாளம் நடக்கும்.
அற்புதமான விதத்தில் கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திப்பார், வாசலில் திறப்பார், காரியங்களை வாய்க்க பண்ணுவார். இருக்கீங்களா? நடைமுறையில் காமிக்கிறவங்களுக்கு எப்படி இந்த அறிக்கையின் மூலமாக நாம் என்ன மாதிரி ஆளுன்றதை வெளிப்படுத்துகிறோம், எவ்வளோ தூரம் போகன்றதையும் வெளிப்படுத்துகிறோம், யார் ஆளுவான்றதையும் நிர்ணயிக்கிறோம். யார் ஆழ்வார் நம்ம வாழ்க்கையில்ன்றது, அந்த சூழ்நிலையில் யார் ஆள போகிறா அப்படின்றதையும் நாம் நிர்ணயிக்கிறோம். நாம் தான் டிட்டர்மின் பண்ணுறோம். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நீங்கள் வாயை திறந்து பேசும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த சூழ்நிலையில் நான் தேவனை ஆள செய்கிறேன், ஆள விடுகிறேன், தேவன் ஆள அனுமதிக்கிறேன்னு சொல்லி நீங்கள் நிர்ணயிக்கிறீர்கள். பாருங்க, மனுஷர்கள் ஒரு பிரத்யேக ஒரு ஆற்றல் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. என்னென்னா, நாம் எப்படிப்பட்ட ஜனங்கன்னா, we can choose and speak our words. நம்முடைய வார்த்தைகளை தெரிந்தெடுத்து அப்படியே பொறுக்கி எடுத்து பேச முடியும். அப்படிப்பட்டவர்கள் நாம். சூஸ் லைஃப் அப்படின்னு சொல்லியிருக்குது. ஜீவனை தெரிந்து கொள். வாசிச்சிருக்கீங்களா? வாங்க 30 சூஸ் லைஃப், ஜீவனை தெரிந்து கொள். எப்படி ஜீவனை தெரிந்து கொள்வது? ஜீவன் என்ன பொட்டலத்திலே வருது? வார்த்தையில் வருது. என்னுடைய வார்த்தைகள் ஜீவனும் ஆவியாக இருக்கிறது. ஜீவனை தெரிந்து கொள்ளனா என்ன அர்த்தம்? அந்த அவருடைய வார்த்தையை தெரிந்து கொள். யார் யாரோ சொல்கிறதெல்லாம் தெரிந்து கொள்ளாத, முடியாதுன்னு சொல்கிறாங்க, அது தெரிந்து கொள்ளாத. தோல்வியின் நிறைய வார்த்தைகள் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, அதை தெரிந்து கொள்ளாது. இவங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, அதை தெரிந்து கொள்ளாது. அவர் என்ன சொல்கிறார்? அவருடைய வார்த்தைகள் ஜீவனுடைய வார்த்தைகள், ஜீவனுள்ள வார்த்தைகள், அதை தெரிந்து கொள். எல்லாம் சொல்லுங்கள், ஜீவனை தெரிந்து கொள். ஜீவனை தெரிந்து கொள்ளக்கூடிய சக்தி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அதான் மனுஷன் ஜீவனை தெரிந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு நாளும் ஜீவனை, ஜீவன்னா வெற்றியை, பலனை, ஆரோக்கியத்தை, சுகத்தை, வாழ்வை, ஐஸ்வர்யத்தை நான் தெரிந்து கொள்ள முடியும். தெரிந்து கொள்ளாமல் விட்டுறோம் பாருங்கள் நிறைய பேர். அதுதான் அங்கே பிரச்சனை. தெரிந்து கொள்ளாமல் விட்டுறதுனால தான் நமக்கு அது கிடைக்கிறது இல்லை. தெரிந்து கொள்ள வேண்டும், மற்றவர்களை எதிர்க்க வேணும். ஆமாம், மற்ற காரியங்கள் நிறைய இருக்குது உலகத்தில். சும்மா இருந்தாலே வந்து ஒட்டிக்கும். எல்லாம் உலகத்தில் இருக்க அத்தனை தீமையை வந்து சும்மா இருந்தாலே போதும், வந்து ஒட்டிக்கும். இது எப்படி நான் ரோட்டில் போகிறோம், நம்ம ரொம்ப கரெக்டாக போகலாம், எவனா வந்து இடிச்சிட்டு இருப்பான் நம்ம மேலே. நான் கரெக்டாக தானே போகணும், நீங்கள் கரெக்டாக போனால் பார்த்தாதே, எல்லோரும் கரெக்டாக போகணும். அவன் சகட்டு மேனிக்கு ஓட்டுறான் இல்லையா? அப்போ அங்கங்கே கீரல் உள்ளதான் செய்யும், அங்கங்கே டொப்பு டொப்புன்னு இடிச்சிட்டே தான் இருப்பானுங்க. அப்படிப்பட்ட ஒரு உலகமாக இருக்குது இது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் என்ன பண்ணணும், எப்பவும் ஜீவனை தெரிந்து கொள்ள. நான் கரெக்டாக போகிறேன், நான் எப்போ கரெக்டாக இருக்க போகிறேன், நான் ஜீவனை தான் தெரிந்து கொள்ள போகிறேன், நல்ல வார்த்தையில் மட்டுமே பேச போகிறேன். அப்போ என்ன ஆகும்? டேமேஜ் ரொம்ப மினிமமாக இருக்கும். அவன் வந்து எங்கேயாவது உராச்சிட்டு போவான ஒழிய நம்மளாக போய் எங்கேயாவது முட்டி மோதி ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. இருக்கீங்களா? போயிட்டீங்களா? தான் நான் சொன்னேன், டியூஷன் தேவையில்லை, வந்து கிளாஸ் அட்டன் பண்ணால் போதும். எங்களுக்கு அப்படி ஒரு ப்ரொஃபஸர் இருந்தார், ஒருத்தர் காமர்ஸ் சொல்லி கொடுத்தார் காலேஜில். இங்கே அவர் கிளாஸுக்கு மட்டும் கரெக்டாக போவேன். ஏன்னா அவர் லெக்சரை கேட்டாலே போதும், 50-60 மார்க் ஷோராக வாங்கிடலாம், படிக்கவே வேண்டியதில்லை. அவ்வளோ க்ளீனாக வழங்கும். என்ன வாத்தியாருன்றீங்க, அவ்வளோ அழகாக சொல்லுவார். காமர்ஸ், அக்கௌண்டிங்கெல்லாம் அவ்வளோ ஜோராக சொல்லி தருவார். வெறும் சொல்கிறது அப்படியே லைத்து கேட்டுக்கிட்டே இருக்கலாம், அந்த கிளாஸ் போகிறதே தெரியாது. முடிஞ்ச உடனே வீட்டுக்கு போயிடலாம், ஒன்றும் பெருசாக படிக்க வேண்டியதில்லை, லேசாக அப்படி கொஞ்சம் பண்ணால் போதும், நல்ல மார்க் வாங்கிட்டு வந்துடலாம். அவ்வளோ ஜோராக போதிப்பார் அவர். ஆவியானவர் அதை விட பெரிய போதகர். நல்லா கற்றுக்குங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன பேசுகிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். முக்கியம் இல்லைன்னு சொல்கிறவங்கள நம்பாதீங்க, ரொம்ப முக்கியம். அப்போ நம்முடைய அறிக்கை, நாம் எதை நம்புகிறோம் என்பதை குறித்த அறிவிப்பு ஒன்று இல்லையா? ரெண்டாவது, நம்முடைய அறிக்கை நாம் எதை நம்புகிறோம் என்பதற்கு ஆதாரமாக இருக்கிறது. இட்ஸ் a proof of what we believe. நான் இதைத்தான் நம்புகிறேன்றதுக்கு ஆதாரம் என்ன? இதைத்தான் நான் விசுவாசிக்கிறேன்றதுக்கு என்ன ஆதாரம்? சிலர் சொல்கிறாங்க, இல்லைங்க நான் சும்மா அப்படி சொல்கிறேன், நான் விசுவாசிக்கிறது அதை விசுவாசிக்கிறேன் கிடையாது. எதை சொல்கிறீங்களோ அதுதான் விசுவாசிக்கிறீங்க.
சொல்கிறது ஒன்று விசுவாசிக்கிறதுன்னு ஒன்றா இருக்க முடியாது. என்னுடைய வாயின் வார்த்தைகள், நாவின் அறிக்கை, நான் எதை நம்புகிறேன் விசுவாசிக்கிறேன் என்பதற்கு ஆதாரமாக இருக்கிறது, ப்ரூஃப். அப்போ நீங்கள் வாயை திறந்து பேசும்போதெல்லாம் ஒன்றை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் வாயிலிருந்து வர்ற வார்த்தை உள்ள என்ன இருக்குதுன்னு காமிக்குது. இட்ஸ் அ ப்ரூஃப் ஆஃப் வாட் யூ பிலீவ். நீங்கள் என்ன விசுவாசிக்கிறீர்கள் என்பதற்கு ஆதாரமாக இருக்கிறது, அது காமிக்குது. அப்போ வாயிலிருந்து நல்ல வார்த்தைகள் வரும்போது சந்தோஷமாக இருக்கணும். பாருங்கள், வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கலாம், ஆனால் வார்த்தை நல்லா வரும்போது எனக்கு ஒரு ப்ரூஃப் இருக்குது. என்னென்னா, சரியான வார்த்தைகள் வருது என் வாயிலிருந்து. ஏன்னா எனக்குள்ள வசனம் இருக்குது. எப்படி தெரியும் எனக்கு வசனம் இருக்குது? நான் நல்ல நிலையில் இருக்கிறேன், நல்ல நிலையில் வருவேன். இன்றைக்கி ஒரு வேளை பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு இருக்கலாம், இன்றைக்கி ஒரு வேளை பல பிரச்சனைகளிடையே கூட போய்கிட்டு இருக்கலாம், வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் இன்று எதிர்காலம் ஒளிமயமானதாக இருக்கும். ஏன்னா உள்ள எனக்கு அதுக்கு வேண்டிய அவ்வளவு காரியமாக வேலை செய்து கொண்டு இருக்கிறது. நல்ல விளைச்சல் உண்டாகும், நல்ல பதில்கள் உண்டாகும், நல்ல எதிர்காலம் உண்டாகும், அற்புதங்கள் அடையாளங்கள் எனக்கு நடக்கும். இன்றைக்கி இருக்கிறத நான் பார்க்க போகிறதில்ல, அது நான் பேசுகிறத மாற்ற விட மாட்டேன். நான் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க போகிறேன், அசைவில்லாமல் அதை பற்றி கொண்டிருக்க போகிறேன். சூழ்நிலைகள் மாறினாலும் என் வார்த்தை மாற போகிறதில்ல. இந்த நல்ல வார்த்தைகள் எனக்குள்ளே என்ன இருக்குது என்பதற்கு ஆதாரமாக இருக்கிறது. ஆகவே அந்த ஆதாரமே என்னை ஆர்ப்பரிக்க வைக்கிறது. என்ன வெற்றி என்னுடையது, நல்ல எதிர்காலம் என்னுடையது, ஜெயம் என்னுடையது, வாழ்வு என்னுடையது. ஒன்றும் இல்லை, ஒரு விவசாயி விதைச்ச பிறகு பாருங்கள், கண்ணீரோடு விதைக்கிறானாம், கம்பீரத்தோடு அறுக்கிறான். விதைக்கும் போது ஒரே வேலையாக இருக்குது, அறுக்கும்போது கும்மாளமாக இருக்குது. இருக்கிறீங்களா? அதனால தான் பாருங்கள், நம்ம நாட்டில் அறுவடைக்கு நேரத்தில் தான் எல்லாம் பண்டிகை நடக்கும். ஏன்னா கொண்டாட்ட நேரம் அது. விதைக்கிற நேரம் பார்த்திங்கன்னா பெரிய பாடுபடுற நேரமாக இருக்கும், ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்ருப்பாங்க. அறுக்கிற நேரம் பெரிய கொண்டாட்டத்தை நேரம். நான் சொல்கிறேன், விதையுங்கள், வசனத்தை விதையுங்கள், உங்கள் இருதயத்தில் விதையுங்க, சொல்லி சொல்லி அதை விதையுங்க. கர்த்தர் என்ன சொன்னார்ன்றதை சொல்லி சொல்லி இருதயத்தில் விதையுங்க. அது ஒரு வேளை கஷ்ட நேரத்தில் இப்படி வசனத்தை நான் பேச வேண்டியதாக இருக்குது, நடக்கிறது ஒன்றா இருக்குது, நான் சொல்கிறது இன்னொன்றா இருக்கேன்னு இருக்கலாம். நான் சொல்கிறேன், கண்ணீரோடு விதைத்தால் கம்பீரத்தோடு அறுப்பீர்கள். வாழ்வை பேசுங்கள், ஜெயத்தை பேசுங்கள், வெற்றியை பேசுங்கள், கம்பீரத்தோடு அறுப்பீர்கள். சரி, நம்முடைய அறிக்கை, நாம் எதை நம்புகிறோம் என்பதை குறித்த அறிவிப்பு. ரெண்டாவது, நம்முடைய அறிக்கை நாம் எதை நம்புகிறோம் என்பதற்கு ஆதாரம், இல்லையா? ஒன்று அறிவிப்பு, இன்னொன்று ஆதாரம். மூணாவது, நம்முடைய அறிக்கையின் மூலம் நாம் ஏற்றுக்கொண்ட சத்தியத்தை குறித்து சாட்சியிடுகிறோம். நாம் எதை ஏற்றுக்கொண்டோமோ அந்த சத்தியத்தை குறித்து சாட்சியிடுகிறோம். இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை சொல்கிறேன் பாருங்கள். நான் எதை ஏற்றுக்கொண்டேன், நான் எதை விசுவாசிக்கிறேனோ அதான் நான் ஏற்றுக்கொண்டேன், இல்லையா? நான் விசுவாசிக்கிற காரியம் தான் நான் ஏற்றுக்கொண்ட காரியம், அதை குறித்து நான் சாட்சி இடுகிறேன். இதை குறித்து வெளிப்படுத்தலில் ஒரு அற்புதமான வசனம் இருக்குது பாருங்கள். திருப்புங்க, வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 12:11. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். பரிசுத்தவான்கள் எப்படி பிசாசை ஜெயித்தார்கள்ன்றதை பற்றி சொல்லும்போது இங்கே சொல்லியிருக்குது. எப்படி ஜெயித்தாங்களாம்? ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் ஜெயித்தார்கள். இது அர்த்தம் எப்படி விளங்கிக்கிறது? நான் எப்படி ஜெயித்திருப்பாங்க? பிசாசை எதிர்த்து போராடுறாங்க, பிசாசை எதிர்த்து நிற்கிறாங்க, பிசாசு இவர்களை எதிர்த்து வருகிறான். இதில் இவங்க ஜெயித்தாங்களாம். எப்படி ஜெயித்தாங்க? ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும். வசனத்தை வாசிக்கும் போது நிறைய பேர் என்ன பண்ணுறது, இப்படியே வாசிட்டு போயிட்டே இருக்கிறது, என்ன விளங்கிட்டா மாதிரி. விளங்கவே இல்லை உண்மையாக என்னென்னு. அது விளக்கணும், என்னென்னு புரிஞ்சுக்கணும். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் ஜெயித்தார்கள் பிசாசனா. என்ன பண்ணியிருப்பாங்கன்றீங்க நீங்கள்? ரத்தம் எங்கேயாவது இருக்குதா, அதை கொண்டு வந்து தெளித்து காட்டி தூவி என்னமா பண்ணி ஜெயித்தாங்களா? என்ன பண்ணாங்க? சாட்சியின் வசனத்தினாலும் ஜெயித்தார்கள்னா என்ன சொல்லியிருக்குது? நான் சொல்கிறேன் எப்படின்னு. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் ஜெயித்தாங்கன்னா அது எப்படி ஜெயித்தாங்கன்னு நான் சொல்கிறேன். தேவாட்டுக்குட்டியாகிய இயேசு கல்வாரி சிலுவையில் சிந்தின ரத்தத்தின் மூலமாக எனக்கெல்லாம் என்னவெல்லாம் உண்டாயிருக்கிறது என்பதை வேதம் போதிக்கிறது.
அவருடைய ரத்தம் என்னை சுத்திகரித்து கழுவுகிறது. ஆபேலின் ரத்தம் பேசினதை காட்டிலும் மேன்மையானவள் அது பேசுகிறது. இப்படியெல்லாம் நிறைய காரியங்கள். இயேசுவின் ரத்தம் எனக்கு என்ன செய்திருக்கிறது, என்ன செய்து கொண்டிருக்கிறது, இன்றைக்கும் பிதாவின் சந்நிதியில் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றிலாம் நிறைய வேத வசனம் சொல்லுது இல்லையா? நான் என்ன பண்ணுமா, அதை எப்படி அந்த ரத்தத்தை யூஸ் பண்ணி நான் ஜெயிக்கிறது? அந்த ரத்தம் எனக்கு என்ன செய்திருக்கிறது, என்ன செய்து கொண்டிருக்கிறது வேதம் சொல்லுது பாருங்கள். அதை நான் எடுத்து வைத்து கொண்டு அதை குறித்து நான் சாட்சியிட வேண்டும். சாட்சியின் வசனம்னா அதுதான். ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்பதை குறித்து வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை என்னுடைய ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்பதை குறித்து வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை என்னுடைய சாட்சியாக்க வேண்டும். நான் அதை அறிக்கை செய்ய வேண்டும். இருக்கீங்களா? அப்போ நான் என்ன பண்ணணும்? வசனத்துக்கு போகணும். வசனம் என்ன சொல்லுகிறது என்கிறத குறித்து பார்க்கணும். இயேசுவின் ரத்தம் எனக்கு என்னெல்லாம் செய்திருக்குது, கல்வாரி சிலுவையார் சிந்தின ரத்தம் எனக்கு என்னவெல்லாம் செய்திருக்கிறது, என்னெல்லாம் செய்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கணும். வேதம் சொல்கிறத நான் கற்பனை பண்ணுறதில்லை, அவர் சொல்கிறத பார்க்கணும். பார்த்துட்டு அதை என்னுடைய அறிக்கையாக்க வேண்டும். அப்போ அது சாட்சியின் வசனமாகுது. வசனமாக இருந்தது இப்போ என்ன ஆயிடுச்சு? என்னுடைய சாட்சி. வசனம் என்ன ஆயிடுச்சு? இப்போ என்னுடைய சாட்சி ஆயிடுச்சு. வசனத்தின் வடிவில் இருந்தது, இப்போ என்னுடைய தட் இஸ் மை டெஸ்டிமோனி. என்ன டெஸ்டிமோனி? இது என்ன சொன்னுச்சோ அதுதான் நான் விசுவாசிக்கிறேன், அதைத்தான் நான் நம்புகிறேன், இதைத்தான் இந்த ரத்தம் எனக்கு செய்திருக்கிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஸோ நான் இந்த ரத்தம் என்ன செய்திருக்குதுன்னு வேதம் என்ன சொல்லுதோ அதை எடுத்து என்னுடைய சாட்சியாக மாற்றிட்டேன். அது என்ன செய்திருக்குன்னு வேதம் என்ன சொல்லுதோ அதை எடுத்து நான் எப்போ சொல்ல ஆரம்பிக்கிறேனோ அப்போ பிசாசியே ஜெயித்திடலாம். நம்ம பிசாசியே ஜெயிக்கலாம். இருக்கீங்களா? அப்படி செய்யும்போது பாருங்கள், நீங்கள் அப்படி செஞ்சு பாருங்கள். இயேசுவின் ரத்தம் என்ன செய்திருக்குன்னு வாசித்து பாருங்கள் பைபிள்லேருந்து. அதை எடுத்து உங்களுடைய சாட்சியாக்குங்க. அதை இதைத்தான் நான் நம்புகிறேன், என் பாவங்கள்லாம் கழுவப்பட்டிருக்கிறது. ஏன்னா பிசாசு டெய்லி சொல்லிகிட்டு இருக்கிறான், உனக்கெல்லாம் ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடைக்குமா, உன் ஜெபம் கூரைக்கு மேலே போகுமா, இப்படிலாம் சொல்லியே கேள்விப்பட்டிருக்கேன் நான். கோயிலுக்கு போன போய் சில நேரத்தில் சொன்னாங்க, அப்படி உன் ஜபம்லாம் கூரைக்கு மேலே போகுமா அப்படின்னு. இப்போ கோயிலுக்கு போய் என்ன தெரிஞ்சிட்டு வந்தேன் வீட்டுக்கு, நம்ம ஜபம் கூரை அளவு கூட போகவே அப்பேற்பட்ட அயோக்கியனாக இருக்கிறேன் நான். அப்புறம் ஜெபிச்சு என்ன பிரயோஜனம்? ஆனால் வேத வசனத்துக்கு வந்து ஒன்று கற்றுக்கிட்டேன், அவர் என்னுடைய பாவங்களார் என்னை சுத்திகரித்து கழுவி இருக்கிறார். அதை நினைவு கூறுவதில்லை. கிழக்குக்கு மேற்குக்கு எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரமாக அகற்றி போட்டிருக்கிறார். ஆள் கடலில் தூக்கி எறிந்து விட்டார், என்னை விட்டு அகற்றி போட்டு விட்டார். அவருடைய ரத்தம் இன்றைக்கும் என்னுடைய பாவங்களை சுத்திகரித்து கழுவுகிறதா இருக்கிறது. அவர் நீதியும் நியாயமுள்ளவரமாக இருக்கிறார். இன்றைக்கி நான் என் பாவத்தை அறிக்கையிட்டுனா அவர் என்னுடைய பாவங்களை எல்லாம் சுத்திகரித்தேன்னு கழுவுகிறார். அவர் இடத்துல குறை ஒன்றையும் காண்பதில்லை. அவருடைய ரத்தம் எனக்கு போதுமானதாக இருக்கிறது. ஆபேலின் ரத்தம் பழி வாங்குதலுக்காக பேசி கொண்டிருக்கிறது. இயேசுவின் ரத்தம் எனக்கு இரக்கம் காட்டும்படியாக, இரக்கம் செய்யும்படியாக அங்கே பேசி கொண்டிருக்கிறது. அங்கே இயேசுவும் பேசிகிட்டு இருக்கிறாரு, இந்த ரத்தமும் பேசிகிட்டு இருக்கிறது. நான் பேசினா எல்லாம் சரியாயிடும். அங்கே இயேசுவும் பேசுகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு, வசனம் பேசிக்கொண்டே இருக்கிறது தான். நம்ம மட்டும் பேசுகிறதே இல்லை. இன்னும் கேட்டால் ஆப்போசிட்டாக பேசுகிறது. நம்ம என்ன சொல்கிறோம்? நான் குற்றவாளி தாங்க, எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணுங்க, தண்டனையை கொஞ்சம் குறைச்சி கொடுத்துருங்க. அங்கே சிந்தப்பட்ட ரத்தம் சொல்லிட்டு இருக்குது, தண்டனையை அவருக்கு கொடுத்தாச்சு ஏற்கனவே ஃபுல்லாக. அதனால் உங்களுக்கு ஒன்றும் கிடையாது, ஆசீர்வாதம் மட்டுமே உங்களுக்குன்னு ஒத்துழைக்கணும். பாருங்கள், இயேசு பேசுகிறார், பிதாவின் வலது பாசத்தில் உட்கார்ந்து கொண்டு பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஆபேலின் ரத்தத்தை காட்டிலும் மேன்மையான காரியங்களை பேசுகிற ரத்தம் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறான் தேவனுடைய சந்நிதியில். அது நமக்கு பேசிகிட்டு இருக்குது. நீங்கள் என்ன பேசுகிறீங்க, இந்த பூமியில் நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். இது வந்து பரலோகத்தில் அங்கே என்ன பேசிகிட்டு இருக்காங்களன்ற பற்றி அதை கூறி அதோடு ஒத்து போகணும். ஒத்து போச்சுன்னா வெற்றி உள்ளதாக வாழ்க்கை மாறிவிடும். இருக்கீங்களா? அப்போ வாயிலேருந்து வர்ற வார்த்தைகள் எவ்வளோ முக்கியம் பாருங்கள், நல்ல கவனிங்க. இதில் என்ன பிரச்சனைன்னா, நிறைய பேர் வந்து
இதெல்லாம் அறியாமலே இருக்கிறார்கள். நிறைய பேருக்கு என்னென்னா இயேசுவை ரட்சகராக அறிந்திருக்கிறார்கள், அதாவது பாவத்தை மன்னிச்சிருக்கிறார், செத்தா நான் மோட்சம் போவேன் அப்படிங்கிற அந்த ஒரு இது இருந்தாலே பெரிய காரியன்ற மாதிரி இருக்குது அவங்களுக்கு. அதுவே நிறைய பேருக்கு இல்லை. ஏன்னா செத்தா மோட்சம் போவியா அப்படின்னு கேட்குற ஆளுங்களும் இருக்கிறாங்க விசுவாசிகளே. அதனால் அந்த அளவுக்கு கூட ஒரு விசுவாசம் இல்லாமல் இருக்குது ஜனங்கள் மத்தியில். ஏன்னு சொன்னால் இதெல்லாம் போதிக்கப்படுகிறது இல்லை. மிஞ்சி மிஞ்சி போனால் அவ்வளோதான் தெரியுது, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கு, செத்தா மோட்சம் போவேன்னு. ஆனால் என்னுடைய சாபங்கள் அகற்றப்பட்டிருக்கிறது, தேவனுடைய ஆசீர்வாதம் எனக்கு சொந்தம், ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எனக்கு சொந்தம். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்னென்ன? 3 விதமான ஆசீர்வாதங்கள். ஒன்று மெட்டீரியல் பிளெஸ்ஸிங்ஸ், பொருளாதார ஆசீர்வாதங்கள். அவன் ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் உள்ளவனாக இருந்தான், தேவன் அவனை அந்த விதத்தில் ஆசீர்வதிச்சார். 2வது ஃபிசிக்கல் பிளெஸ்ஸிங், குழந்தை பிறக்க முடியாத ஒரு குடும்பத்தில் குழந்தை பிறக்க முடியாத, வானத்து நட்சத்திரங்களைப் போல ஒரு சந்ததி உண்டாக கர்த்தரவனை அதுக்கு இருந்த ஃபிசிக்கல் ஹிண்ட்ரன்சஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி அவனுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்தார் கர்த்தர். ஃபிசிக்கல் பிளெஸ்ஸிங். 3வது ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங், தேவனுக்கே நண்பனாக இருந்தான், அவனை கேட்காம கர்த்தரே ஒன்றும் செய்யறதில்லை, அவன் ஒரு பார்ட்னர் மாதிரி ஆக்கிட்டார், அவனோடு உடன்படிக்கை பண்ணிட்டார். பாருங்கள், ஆபிரகாமோடு பண்ண உடன்படிக்கை. அதன் மூலமாக இயேசு கிறிஸ்து வந்து இந்த உலகத்தில் பிறந்து உலகம் முழுவதுக்கு ரட்சிப்பு இன்றைக்கு உண்டாக இருக்கிறது. என்ன பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். ஆபிரகாமின் ஆசீர்வாதம்ங்கிறது இப்படி பொருளாதார சரீரப்பிரகாரமான ஆவிக்குரிய அத்தனை ஆசீர்வாதங்களும் அதில் உள்ளடக்கி இருக்கிறது. நிறைய பேருக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களில் கொஞ்சம் தான் தெரியுது, வெறும் பாவம் மன்னிப்பு தான் தெரியும், மீதி ஒன்றும் தெரியாது. இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை பற்றி ஒன்று கேள்விப்பட்டதே இல்லை, சரீரத்துக்குரிய ஆசீர்வாதத்தை பற்றி ஒன்று கேள்விப்பட்டதே கிடையாது, சாபங்கள் நீங்கிறது ஆசீர்வாதம் எனக்கு சொந்தன்றதை பற்றி கேள்விப்பட்டதே கிடையாது. கேள்விப்படாதனால, இதை பற்றி அறிந்து கொள்ளாதனால அவர்கள் பெரிய வெற்றியில் வாழ முடியாமல் இருக்குது. பாருங்கள், they don't know the privileges that are in him and through him. They know Jesus only as Savior. அவரை ரட்சகராக மட்டும்தான் தெரியுமோ இல்லையா, அவர் மூலமாக இவர்களுக்கு உண்டாயிருக்கிற ஸ்லாக்கியங்கள், பாக்கியங்கள், ஆசீர்வாதங்கள் அறியாமல் இருக்கிறார்கள். கிறிஸ்து இயேசுவின் மூலமாக என்னெல்லாம் தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு அறிந்து விட்டார்கள்னா, அதை அட்வான்டேஜ் எடுக்க ஆரம்பித்தாங்கன்னா, அதை உரிமை கொண்டாட ஆரம்பித்தாங்கன்னா கிறிஸ்தவர்கள் வெற்றி உள்ளவர்களாக மாறிடுவாங்க. நல்லா யோசித்து பாருங்கள், இது தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா வெற்றி உள்ளவர்களாக மாறிடும். அதனால தான் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் பாருங்கள். இதையெல்லாம் இங்கே வேத வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். இதை தான் நிருபங்களில் இந்த இன்ஹிம் என்ற வேத பகுதியில் வாசிக்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். அப்போ பாருங்கள், அறிக்கை ரொம்ப முக்கியம். நான் எங்கே இருக்கிறேன், என்ன நிலையில் இருக்கிறேன்னு காண்பிக்கிறது. இன்றைக்கி நீங்களே உங்களே சோதித்து பாருங்கள். யாரையும் கையை வைத்த சொல்ல, என்கிட்ட வந்து சொல்லுங்கன்னு சொல்ல, நீங்கள் சோதிச்சு பாருங்கள் எங்கே இருக்கிறீங்க. நீங்கள் உங்களுடைய பிரச்சனையின் மத்தியில் நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்றதை கவனிங்க, வாயிலேருந்து என்ன வருதுன்னு கவனிங்க. அது உங்களுக்கு வெளிப்படுத்தும் நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு, எந்த நிலையில் இருக்கிறீங்க. ஆவிக்குரியபடி பலவானாக இருக்கிறீங்களா அல்லது பலவீனராக இருக்கிறீங்களான்னு. பலவீனராக இருந்தால் கவலைப்பட வேணாம், பலவானாக மாறலாம். வாயை சரி பண்ணாலே பலவானாக மாறலாம், வளரலாம், பெருகலாம், விசுவாசத்தில் பெருகலாம், பலவானாக மாறலாம். அப்போ சுலபமாக தெரிஞ்சுக்கலாம் பாருங்கள் நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்றது. நீங்கள் எவ்வளோ தூரம் போவீங்கன்றத நீங்கள் மாற்றி அமைக்கலாம், எல்லை கோடுகளை மாற்றி அமைக்கலாம், உங்கள் லிமிட்ஸ் எல்லாம் அகற்றி போடலாம். நீங்கள் உலகம் பாருங்கள், லிமிட்டை போடுறது தான் உலகம். எல்லாம் வந்து நம்மளை சுற்றி சுற்றி வட்டம் போடுவாங்க. போதும், நமக்கு இவ்வளோ போதும், நம்மளால் அதுக்கு மேலே முடியாது, நம்மளாம் சின்ன ஆளுங்க, நம்மளால் அதெல்லாம் முடியாது. இப்படி தான் அந்த காலத்தில் நான் நினச்சிட்டு இருந்தேன் பாருங்கள். நான் என்ன இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறேன், நான் ஒரு சின்ன ஆள், நம்மளால் அதெல்லாம் முடியாது. இந்த அமெரிக்காவில் இருக்க பிரசங்கெல்லாம் பெரிய பெரிய டிவிலாம் பிரசங்கம் பண்ணுவாங்க, அதை பார்த்துட்டு ஆகான்னு பார்த்துருவேன். அமெரிக்காக்காரன் நம்மளால் எப்படி முடியும்? அமெரிக்காக்காரங்க பண்ணலாம் அதெல்லாம், நம்மளால் அதெல்லாம் பண்ணுமா? நம்மளால் அதெல்லாம் முடியாது. ஒரு பிரசங்க என்கிட்ட சொன்னார், இந்தியாவில் அதுக்கெல்லாம் காசு உனக்கு யார் தருவா? ஒன்றும் முடியாது. கொஞ்ச நாள் நம்பினேன், அப்புறம் டிசைட் பண்ணேன், இதை நம்பி இந்த ரொம்ப தூரம் போக முடியாது. வண்டி இங்கேயே நின்றும், ஓட்ட வண்டி ஆகிடும், கட்டை வண்டி ஆகிடும்.
வாழ்க்கை கட்ட வண்டி மாதிரி ஆச்சுன்னா என்ன ஆகுறது? பிரச்சனை தான். நான் டிசைட் பண்ணேன், இந்த ஆளுங்க சொல்கிறதெல்லாம் நம்பவே கூடாது. நான் சொன்னேன் அவர்கிட்ட, இந்தியாவில் கிடைக்கும், இந்தியாவில் காசு கிடைக்கும், இந்தியாவில் டிவியில் போகலாம், அவங்க மட்டும்தான் போக முடியுமா? நானும் போய் காமிக்கிறேன் பாருங்கன்னு. போய் காமிச்சு இப்போ 10-15 வருஷமாக போயிட்டுருக்கிறேன். ஒன்றும் இல்லை, இதுக்கு மேலேயும் பண்ணலாம். உலகம் முழுக்க போய் காமிக்கலாம். உலகத்தின் பல பகுதியில் போயிட்டுருக்குறோம். இன்னும் பல பகுதியில் போக முடியும். முடியாதுன்னு ஒன்றும் கிடையாது பாருங்கள். நாம் விசுவாசிகள்னா முடியாது, அவ்வளோதான். நம்ம எல்லையை பெருசாக்கலன்னா முடியாது, நம்ம எல்லை கோடுகளை அகற்றலனா முடியாது. நாம் விசுவாசிகள்னா ஒன்றுமே நடக்காது. உன்னுடைய விசுவாசத்தின்படி தான் உனக்கு ஆக கடவுதுன்ட்டார். அவர் ஒன்றும் லிமிட்டை போடலையே. ஒருத்தர் சொல்கிறார், அது எப்படின்னா பிரதர், எனக்கு வந்து ஃபிக்ஸ்டு சேலரி பிரதர். அவருக்கு வந்து அப்படி இல்லைங்க. சில மாதம் அதிகமாக இருக்கலாம், சில மாதம் கொஞ்சம் குறைவாக இருக்கலாம். அது வந்து ஃப்ரீயாக போயிட்டே இருக்குது, அது பாட்டுக்கு இன்னும் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும். எனக்கெல்லாம் வந்து ஃபிக்ஸ்டு சேலரி. நான் சொன்னேன், சரி, அதை கவர்மெண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, கம்பெனி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுற வேலையில் இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், கடவுள் அன்ஃபிக்ஸ் பண்ணுற வேலையில் இருக்கிறாரு. நீங்கள் எந்த கட்சியில் இருக்கிறீங்க? அவங்க கட்சியில் சேர்ந்துட்டீங்களா? ஃபிக்ஸ் பண்ணுற கட்சியில்? ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, இதுதாங்க, அப்போ போச்சு, அவ்வளோதாங்க. அது கூட கிடைக்குமான்னு சந்தேகம். அதை காப்பாற்றிக்கிறதே பெரிய காரியம் மேடம். நீங்கள் எந்த கட்சி? நான் அவர் கட்சியில் சேர்ந்துட்டேன், ஆண்டவர் சைடில் நிற்கிறேன் நான். அவர் சொல்கிறாரு, உன்னுடைய விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது. யார் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போட்டோம். அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறதை நான் கவனிக்கிறதே கிடையாது. அந்த ஃபிக்ஸ் பண்ண அந்த எல்லை கோடுகள் லிமிட்டெல்லாம் தாண்டி நம்மால் போக முடியும். ஏனென்றால் என்னுடைய தேவன் பெரியவர். இந்த பெரியவர் எனக்குள்ளே இருக்கிறார். நான் விசுவாசித்தால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இருக்கீங்களா? உங்கள் சேலரியை அன்ஃபிக்ஸ் பண்ணிடலாம். சொல்கிறாங்க, இல்லை பிரதர், ஃபிக்ஸ்டாகவே ஒழுங்காக வந்தால் போதும் பிரதர். நிறைய நம்ம ஊர் ஆளுங்க எப்படின்னா, செக்யூர்டாக மாதந்தோறும் எதாவது கிடச்சா போதும் காலத்தை தள்ளுறதுக்கு, அவ்வளோதான். நல்லா விசுவாசித்து நல்லா வரணுன்றது அதை கிடையாது பாருங்கள். கர்த்தர் சொல்கிறார், விசுவாசி, விசுவாசத்தில் வளரு. ரோமர் 5:17 அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூர்ணத்தின் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து எனும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஒருவனுடைய மீறுதல்னால்னா ஆதாமுடைய மீறுதல்னாலே அந்த ஒரு ஆள் மூலமாக பாவம் எல்லாரையும் ஆண்டு கொண்டுச்சான். பாவம்னா எல்லா தீமைகளும், வாழ்க்கையின் எல்லா பொல்லாப்புகளும் வந்து எல்லாரையும் ஆண்டு கொள்வது. இப்போ இயேசு கிறிஸ்து ஆகிய இந்த ஒரு மனுஷனாலே, அதனால தான் இவரை 2ஆம் ஆதாம் என்று கடைசி ஆதாம்னு சொல்லியிருக்குது. இந்த ஒரு மனுஷனாலே கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியின் ஈவாகிய பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து எனும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. இது ஆங்கிலத்தில் வேமவுத் டிரான்ஸ்லேஷன் என்கிற ஒரு பிரபல மொழிபெயர்ப்பு இப்படி மொழிபெயர்க்கிறது. வேமவுத் டிரான்ஸ்லேஷன். Those who receive God's overflowing grace and gift of righteousness reign as kings in life through the one individual, Jesus Christ. இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகி ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் ஜீவனை அடைந்து இந்த வாழ்க்கையிலே ராஜாக்களைப் போல ஆளுவார்கள். எப்படி ஆளுவார்கள்? ராஜாக்களைப் போல ஆளுவார்கள். யார் ஆள போகிறது? நீங்கள். ஆளும்படியாக தான் உண்டாக்கப்பட்டீங்க. எல்லாத்தையும் ஆண்டுகோள்னு தான் உண்டாக்குனார் கர்த்தர். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கு. எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தி ஆண்டுகோள்னு சொன்னார். அதுதான் போச்சு பாவத்தின் மூலமாக. அந்த ஒரு மனுஷன் மூலமாக எல்லாத்தையும் இழந்தோம். இப்போ இந்த ஒரு மனுஷன் மூலமாக திருப்பியும் ஆளக்கூடியவர்களாக உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி ஆளுகிறோம்? நாம் தான் டிட்டர்மின் பண்ணுறோம். நல்ல ஞாபகம் வச்சுங்க, நாம் தான் டிட்டர்மின் பண்ணுறோம் நம்முடைய வாழ்க்கையில். என் வாழ்க்கை சூழ்நிலையில் யார் ஆள போகிறது? கர்த்தர் ஆள இடம் கொடுக்க போகிறேன்னா நான், இல்லை பிசாசு வந்து ஆள்றதுக்கு நான் இடம் கொடுக்க போகிறேன் நான். என்னுடைய அனுமதி இல்லாமல்
கர்த்தரும் ஆள முடியாது, பிசாசும் ஆள முடியாது. பாருங்கள், அதாங்க பிசாசு வந்து உங்கள் அனுமதி இல்லாமல் வர முடியாது உள்ள. அந்த அனுமதி எப்படி கொடுக்குறோம்? வாயின் நாவின் அறிக்கையினால தான். அதனால தான் சொல்லியிருக்குது, பூமியில் எவைகளை கட்டுவீர்களோ அவள் பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், பூமியில் எவைகளை அவள் பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். அதை ஆங்கில மொழிபெயர்ப்பு சிலர் அப்படியே சொல்லியிருக்குது, பூமியில் எதையெல்லாம் பெர்மிட் பண்ணுகிறீர்களோ அலோவ் பண்ணுகிறீர்களோ அவள் பரலோகத்தில் அலோவ் பண்ணப்பட்டிருக்கும். பூமியில் எதற்கு பெர்மிட் பண்ண மறுக்கிறீர்களோ உங்கள் வாழ்க்கையில் எதை அலோவ் பண்ண மறுக்கிறீர்களோ அதற்கு பரலோகமும் அனுமதி மறுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ அனுமதி கொடுக்கிறவர்களும் அனுமதி மறுக்கிறவர்களும் யாருங்க? நாம தான். எப்படி அனுமதி கொடுக்குறோம்? அனுமதி கட்டுவதன் மூலமாக, கட்டவிழ்க்கிறதன் மூலமாக. எப்படி கட்டுகிறோம், எப்படி கட்டவிழ்க்கிறோம்? அந்த கான்டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். இயேசு கேட்குறாரு, நான் யார் என்று ஊரில் என்ன சொல்கிறாங்கன்றாரு. எல்லாம் சொல்கிறாங்க, அப்படி சொல்கிறாங்க, இப்படி சொல்கிறாங்கன்னு. நீங்கள் என்ன யாருன்னு சொல்கிறீங்கன்றார். பேதுரு சொல்லுகிறான், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லுகிறான். இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்கிறாரு, நீங்கள் பூமியில் எதை கட்டுவீர்களோ அதை கட்டப்படும். இப்போ எல்லாம் இங்கே தான் இருக்குது பாருங்கள். வாயை திறந்து அவன் என்னத்தை அறிக்கை செய்தான்? இயேசுவை அறிக்கை செய்தான். என்னென்ன அறிக்கை செய்தான்? அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று அவரை அங்கீகரித்து அறிக்கை செய்தான். இந்த அறிக்கை ரொம்ப முக்கியம் பாருங்கள். இயேசு அறிக்கை செய்கிறான். நாம் அறிக்கை பண்ணுகிற பிரதான ஆசாரியரை சற்று கவனிப்போம்னு எபிரேயர் நிருபத்தில் எழுதினவர் அதான் சொல்கிறார். நாம் அறிக்கை பண்ணுகிற பிரதான ஆசாரியர் இவர் யார்? இவர் எனக்கு என்ன செய்திருக்கிறார்? அவர் மூலமாக எனக்கு என்ன உண்டாயிருக்கிறது? அவர் மூலமாக நான் என்னவாயிருக்கிறேன்? என்னால் என்ன செய்ய முடியும்? இந்த அறிக்கை தான் என்ன பண்ணுகிறது? நான் என்னுடைய வாழ்க்கையில் சில காரியங்களை அனுமதி மறுக்க இந்த அறிக்கை காரணமாகி விடுகிறது. என் அறிக்கை கரெக்டாக இருந்தால் என் வாழ்க்கை கரெக்டாக இருக்கும் என்பதில் சந்தேகமே கிடையாது. இருக்கீங்களா? எல்லோரும் எழுந்து நிற்போம். அப்போ வேத வசனத்தை எடுத்து அங்கே தேடுங்கள். எல்லாத்தையும் கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார்? உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? உங்களால் என்ன முடியும்? நீங்கள் என்ன பாக்கியங்கள் ஸ்லாக்கியங்களை பெற்றிருக்கிறீர்கள்? இதையெல்லாம் தேடி கண்டுபிடிங்க. அதே வேலையாக இருங்க. அதை எடுத்து லிஸ்ட்டு போடுங்க. நான் யாருன்னு வேதம் என்ன சொல்லுது அது லிஸ்ட்டு போடுங்க. வாயை திறந்து பேசும்போதெல்லாம் நீங்கள் யாருன்னு பேசும்போதெல்லாம் அதன்படி பேசுங்க. இருக்கீங்களா? நீங்கள் யாருன்றதை அதன்படி பேசுங்க, அதன்படி விசுவாசிங்க, அதன்படி செயல்படுங்கள். நான் சொல்கிறேன் பாருங்கள், ஒன்றும் இல்லை, வாயை திறந்து கடவுள் என்ன சொல்கிறாரோ அதை சொல்லுங்கள் பார்ப்போம். உங்களை பற்றி என்ன சொல்கிறாரு அதை சொல்லுங்கள். நான் தேவனுடைய பிள்ளை, ஆசீர்வதிக்கப்பட்டவன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாக எனக்கு எல்லாவற்றையும் செய்ய எல்லாம் பலன் உண்டு, என்னுடைய தேவைகளெல்லாம் மைமீன் ஐஸ்வர்யத்தினுடைய ஒரு நிறைவாக்குற. இப்படி சொல்லி பாருங்களேன். ஒரு 10 நாள் சொன்னீங்கனாலே எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்கும் பாருங்கள். 10 நாள் நான் சேலஞ்சு பண்ணுறேன், எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்கும் பாருங்கள். ஒரு 10 நாள் நல்லா சாப்பிட்டீங்கன்னா தடி ஆகிடுவீங்க, பேண்ட் கட்டெலாம் பத்தாது இல்லையா? அது மாதிரி தான் ஆவிக்குரிய விதத்துலையும் 10 நாள் சொல்லி பாருங்கள், என்ன மாதிரி ஒரு இது வந்துடும் பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் பெரிய வித்தியாசம் உடனே காண்பீர்கள். இதை ஒவ்வொரு நாளும் சொல்லி பாருங்கள், வாழ்நாள் முழுக்க சொல்லி பாருங்கள். ஒரு புதிய உலகமே, புதிய எதிர்காலமே உங்களுக்கு உண்டாகிவிடும். எல்லாரும் கரங்களை வைத்து கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிதாவை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையில் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீ நல்லவர், பெரியவர். எந்த கண்ணும் கன்றாத, எந்த மனுஷனுடைய இருதயத்துக்கு தோன்றாத, எந்த காதும் கேட்டுறாத அற்புதமான காரியங்களை எங்களுக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறீர். கல்வாரி சிலுவை, அங்கே உமக்கு ஏற்பட்ட மரணம், எங்கள் சாபத்தையும் பாவத்தையும் சுமந்து நீர் ஜீவனை கொடுத்தீர். இதன் மூலமாக எங்களுக்கு ஏராளமாக அருளப்பட்டிருக்கிறது. எல்லாம் எங்களுடையது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் புரிந்து கொள்ள அப்பேற்பட்ட மனக்கண்கள் உண்டாயிருக்கட்டும். பிரகாசமுள்ள மனக்கண்களை தருகிறபடியால் ஸ்தோத்திரம். இந்த மீட்பை கர்த்தாவே ஜனங்கள் ரசித்து ருசித்து பார்க்கட்டும். இதன் அருமையான மேன்மைகளை உணர்ந்து கொள்ளட்டும். தாங்கள் யார் என்பதை அறிந்து கொள்ளட்டும். தங்களால் என்ன முடியும் என்பதை புரிந்து கொள்ளட்டும். தங்கள் வாயின் வார்த்தைகள் அதை தவிர வேறொன்றும் இருக்க வேண்டாம் ஆண்டவரே. பேர்பட்ட விதத்திலே
ஒவ்வொரு கர்த்தாவே நீ நடத்துவீராக. இந்த சத்தியத்தை கேட்டவர்கள் இதை அனுபவித்து பார்க்க, ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க, வாழ்க்கையில் பெரிய வெற்றியை காண உதவுவீராக. ஆசீர்வாதத்தோடு மேன்மைப்படுத்துவீராக. உடைய வார்த்தை வல்லமையாய் கிரியை செய்து நூறத்தனையான பலனை உண்டாக்கட்டும். பெரிய விளைச்சல், வெற்றியின் விளைச்சல் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.